இதுல வந்து முதலாவது நாங்க பார்க்க வேண்டிய சொன்னா டிஜிட்டல் கரன்சியும் கிரிப்டோ கரன்சி சம்பந்தமான விடயத்தை நாங்க பார்க்கிறோம். ரெண்டுக்கு முன்னாடி வேறுபாடு சொல்லி உங்கள்ட்ட கேட்கலாம். கிரிப்டோ கரன்சி அண்ட் டிஜிட்டல் கரன்சின்னு சொல்லி கரன்சி நாங்கள் பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா டிஜிட்டல் கரன்சிக்கு கிரிப்டோ கரன்சிக்கு இடையிலான வேறுபாட்டை நாங்கள் அவதானிக்கலாம். ஆகவே இதுல நாங்கள் பார்க்கும்போது அதே போல இது வந்து சாதனம் இந்த நாணயம் வந்து பரிமாற்றி காணப்படும். இந்த இலத்திரனியல் பணம் வந்து இலத்திரனியல் வடிவில் தான் இது வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு போன்றவை எல்லாம் இதுக்கு உள்ளடங்கும். இதுல வந்து டிஜிட்டல் கரன்சி வந்து எல்லா நாடுகளையும் பயன்படுத்தப்படுது. போர்டுன்னு சொல்லுவோம் நாங்கள் பாருங்க. டிஜிட்டல் கரன்சி சொன்னா நாட்டிலையும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். நீங்க அதாவது இலங்கையில கிரெடிட் கார்டு நீங்க சொன்னால் அதுக்கு நீங்கள் நாங்கள் மற்றது வந்து இது வந்து இந்த சொல்வார்கள் வந்து இந்த நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா இது வந்து எலக்ட்ரானிக் பேலன்ஸ் பயன்படுத்தலாம். அதாவது அந்த ஆகவே நீங்கள் இந்த சர்வதேச ரீதியில வந்து பொருட்களை கொள்வனை செய்து கூட இதை நீங்க பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா நாங்கள் இருக்கும். அதை நாங்கள் இலகுவை வந்து பரிமாற்றிக் கொள்ளலாம். வந்து அது போல இப்ப நீங்க ஆன்லைன் பேமெண்ட வந்து கொடுப்பவங்களை வந்து மேற்கொள்ள பயன்படுத்திக்கலாம் காணப்படும். இங்க வந்து என்னன்னா பவுண்டரி like a Sri Lankan currency or Indian currency, இது வந்து காமன் கரன்சியா தான். அப்படின்னா எந்த நாட்டுக்கு போனால் அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அது வந்து மாற்றப்படும். இந்த நாட்டு நாணயத்தின் பெருமதிக்கு ஏற்ற மாற்றப்படும். கிரிப்டோ கரன்சின்னு சொல்லி மிகவும் பிரபலியமான நாணயமாக காணப்படுறது வந்து இதன் அடிப்படையை வச்சுதான் இந்த பிட்காயின் ஒன்று வந்து தோற்றம் பெற்றது. இது வந்து டீசென்ட்ரலைஸ்ட் கிரிப்டோ கரன்சி வந்து அந்த பிட்காயின் வந்து created by developer Rosa Nakamoto சொல்லி ஒருவர் தான் இது வந்து முதல் வந்து பிட்காயினை வந்து அறிமுகப்படுத்தினவர். இந்த பிட்காயின் வந்து சர்வதேச நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, சர்வதேச நிறுவனங்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் தான் இந்த கிரிப்டோ கரன்சியை வந்து வெளியீடு செய்கின்றது. அதாவது குறிப்பிட்ட சொன்னால் அந்த குறித்த நாணயத்தை வந்து வழியூடாக வந்து வெளியீடு செய்கின்றது. அப்ப இந்த நாணயத்தை வந்து பிட்காயினை வந்து சில நிறுவனங்கள் வந்து கொடுக்கல் வாங்கலுக்கு வந்து ஏற்றுக்கொள்கின்றது. இதுல வந்து சில நாடுகள் வந்து இந்த பிட்காயினை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது எப்படி இருக்குமென்னு சொன்னால் இது வந்து ஒரு பங்குச்சந்தை மாதிரி தான் நிறுவா அப்படி ஒரு அந்த கட்டணம் இருந்திருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து குறிப்பிட்ட நாணயங்களை வந்து குறித்த நிறுவனம் வந்து வெளியீடு செய்தது. இதுல வந்து குறிப்பிட்ட மக்கள் வந்து அந்த நாணயத்தை வந்து கொள்வனை செய்தார்கள். கொள்வனை செய்த பின்னர் அந்த நாணயத்தினுடைய பெறுமதி
காலத்து காலம் வந்து அதிகரிச்சுட்டு போயிடுச்சு. உதாரணத்துக்கு சொல்லுறாங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து சரியா நான் சொல்லல, அந்த அமௌண்ட் தெரியல, உங்களுக்கு அறிவிக்கிறேன். குறிப்பிட்ட ஒரு 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 பிட்காயின் வந்து ஒரு $350 சொல்லுவாங்க. $350 ஆரம்பத்தில். ரைட். சார் ஓகே. ஓகே ரைட். நான் பார்த்தது வந்து பிட்காயின் சம்பந்தமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பிட்காயின் எப்படி இருக்கும்னு சொன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு கம்பெனியுடைய பங்கு மாதிரி இருக்கு. அதாவது லிஸ்ட் பண்ணப்பட்ட கம்பெனியுடைய பங்குகளை ஒத்ததாகத்தான் இருக்கும். இந்த பிட்காயினை வந்து சில சர்வதேச நிறுவனங்களோ அல்லது நாடுகள் வந்து ஏற்றுக்கொள்ள இல்லை. இதை வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் தான் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த பிட்காயினை வந்து வெளியீடு செய்கின்றது. இது வந்து 1990s வந்து அண்மையில வந்து அந்த காலப்பகுதியில் இது வந்து வெளியீடு செய்யப்பட்டது. இதை வந்து சில மத்திய வங்கி, உங்களுக்கு தெரியும், மத்திய வங்கி நாணயங்களை அச்சிட்டு வெளியிட்டால் அதுக்குரிய வந்து சட்ட ரீதியாக அங்கீகாரம் இருக்கும். இது வந்து ஒரு குறித்த நிறுவனம் அல்லது குறித்த நபர் தான் இதை வந்து பிட்காயினை வந்து வெளியீடு செய்தவர். இதை வந்து இது வந்து அந்த நடைமுறையில் காணப்படுகின்ற மரபுரீதியான நாணயங்களுக்கு வந்து இது வந்து சவாலாக வரும் என்ற படியால வந்து எல்லா நாடுகளும் வந்து இது இந்த பிட்காயினை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே குறிப்பிட்ட நிறுவனங்கள் இந்த பிட்காயினை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த பிட்காயினுக்கு வந்து சந்தையில வந்து நல்ல கிராக்கி இருக்கு, டிமாண்ட் இருக்குது. பிட்காயினுடைய பெருமதி வந்து தற்காலத்தில் கூடிக்கொண்டு போகுது. உங்களுக்கு தெரியும், சில நாடுகள்ல வந்து பிட்காயினை வந்து பிட்காயின் மூலமாக வந்து கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்ளலாம்னு சொல்லி அவர்கள் வந்து விளம்பரம் எல்லாம் போட்டிருப்பார்கள். பிட்காயின் வந்து ஒரு இலத்திரனியல் அடிப்படையில தான், அதாவது உங்களுக்கு தெரியும் இலத்திரனியல் பணம் மாதிரி தான் இது வந்து. உங்களுக்கு இலத்திரனியல் பணம் என்று சொன்னால் வந்து அது வந்து சரசு ரீதியில் வந்து கொடுக்கல் வாங்கலுக்கு பயன்படுத்தலாம். ஆனா பிட்காயினை வந்து எல்லா நாடுகளும் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. சில நாடுகள் வந்து பிட்காயின், அதாவது இந்த பிட்காயின் எப்படி இருக்குன்னு சொன்னால் நடைமுறையில காணப்படுகின்ற நாணயங்களுக்கு எதிராக, அதாவது சவாலாக வந்து இந்த நாணயம் வந்து பயன்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்துல வந்து யூரோப்பியன் யூனியன் வந்து உங்களுக்கு தெரியும், இப்ப தற்காலத்துல யூரோ வந்து பாவனையில பயன்படுத்தப்படுது. இந்த யூரோ பாத்தீங்கன்னு சொன்னா ஜெர்மன், பிரான்ஸ், இத்தாலி போன்ற நாடுகள் எல்லாம் வந்து ஐரோப்பிய நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒரு பொதுவான நாணயத்தை உருவாக்கினார்கள். தங்கள நாணயத்தை கைவிட்டு ஜெர்மன் மார்க் என்று தெரியும், தெரியும். அப்படி சில நாடுகள் வந்து தங்கள் நாட்டு நாணயத்தை கைவிட்டு ஒரு பொதுவான நாணயத்துக்கு வந்து நாணயத்தை வந்து ஏற்றுக்கொண்டு அதை வெளியிட்டாங்க. சேர்ந்து சில நபர்கள் கூட அந்த நாடுகள் வந்து விரும்பவில்லை. பிட்காயின் வந்து வளர்ச்சி அடைந்தால் தங்கள் நாடுகளுடைய நாணயத்தினுடைய பெருமதி வீழ்ச்சி அடையும். இந்த பிட்காயின் வந்து ஒரு பிட்காயின் பையிங் அண்ட் செல்லிங்ல வந்து பல்வேறுபட்ட இலாபங்களை மக்கள் வந்து தெரியும். பிட்காயின் வந்து
ஹலோ கனெக்ஷன் ஓகே அப்ப இது கட்டா போயிட்டு இருந்தேன் ரைட் ஆக பிட்காயினுக்கு ஏற்ற வகையில வந்து பல்வேறுபட்ட நாணயங்கள் வந்து பயன்படுத்தப்படுவதை நீங்க அவதானிக்கலாம். உங்களுக்கு தெரியும். ஹலோ உங்களோட எங்களோட பிரசன்டேஷன் விளங்குதா உங்களுக்கு? Can you see my presentation please? Hello. sir, okay. Okay, thank you. அப்ப நான் பார்க்க போறோம் மானிட்டரிங் பார்க்க போறோம். ஆர்டரை பாலிசி சொன்னால் நாட்டினுடைய பண நிரம்பல் மற்றும் பணவீக்கம் சம்பந்தமான விடயத்தை உள்ளடக்கி இருக்கும். இந்த நாணய கொள்கையை வந்து மேற்பாடு செய்யறது, அது கட்டுப்படுத்துறது, ஒழுங்கமைக்கிறது வந்து மத்திய வங்கியுடைய நோக்கமாக காணப்படும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து இந்த நாணய கொள் சம்பந்தமான சில நோட்ஸ் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். நாணய கொள்கை என்பது பேரண்ட பொருளாதாரத்தின் விலை உறுதிப்பாட்டை அடையும் முக்கிய நோக்குடன் பொருளாதாரம் ஒன்றில் வந்து பணத்தின் நிரம்பல் செலவை மத்திய வங்கி முகாமைப்படுத்தும் சொல்லி ஒரு விளக்கம் இருக்குது. அதை நீங்கள் வாசி பார்க்கலாம். உங்களுக்கு இது கிடைக்குதா உங்களுக்கு? சரி, மற்றது வந்து பண நிரம்பலுடைய நோக்கம் வந்து உங்களுக்கு தெரியும். பண நிரம்பல் நோக்கம், பண நிரம்பல் நோக்கம் என்ன தெரியும்? அதுதான் சொல்லுவீங்கள். நாட்டினுடைய விலை மட்டத்தை உறுதியா வச்சிருக்கப்படும். பிரைஸ் ஸ்டேபிலிட்டியை வந்து உறுதியா வச்சிருக்கணும். விலை உறுதிப்பாடு என்று சொன்னாங்க. கடந்த வகுப்புல பார்த்த நாங்கள் ஒரு பொருளாதாரத்துல வந்து 2 விலைகள் இருக்கும். ஒன்று உள்நாட்டு விலை இருக்கும், இன்னொன்று வெளிநாட்டு விலை இருக்கும். ஆகவே பண நோக்கம் வந்து பொருளாதாரத்துல வந்து விலை உறுதிப்பாட்டை வந்து உறுதியா வச்சிருக்கிறது. ஒன்று சொல்லுவாங்க எக்கானமிக் ஸ்டேபிலிட்டி அண்ட் சொல்லுவாங்க பிரைஸ் ஸ்டேபிலிட்டி. அந்த விலை உறுதிப்பாட்டை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒன்று சொன்னாங்க உள்நாட்டு விலை உறுதிப்பாடு, இன்னொன்று வெளிநாட்டு விலை உறுதிப்பாடு. இந்த உள்நாட்டு விலை உறுதிப்பாடு என்பது அதாவது பொருட்கள் சேவைகளின் வந்து விலையானது உறுதியாக இருக்க வேண்டும். இந்த பொருட்கள் சேவைகளுடைய விலை உறுதியாக இருப்பதன் ஊடாகத்தான் வந்து வீக்கத்தை நாங்கள் கட்டுப்படுத்தலாம். இவ்வாறு கட்டுப்படுத்த ஊடாகத்தான் அந்த நாணயத்தினுடைய பணத்துடைய அந்த உட்பெறுமதியை நாங்கள் பாதுகாக்கலாம். நாணயத்தினுடைய உட்பெறுமதி என்பது குறித்த நாட்டு நாணயத்தை கொண்டு அந்த நாட்டில் கொள்வனவு செய்யக்கூடிய பொருட்கள் சேவைகளின் அளவத்தை நாங்கள் கொண்டு வந்து நாணயத்தினுடைய உட்பெறுமதி. இந்த money has two value. One is called எக்ஸ்சேஞ்ச் ரேட் சொல்லுவாங்க, அதாவது நாணய மாற்று வீதம். மற்றது சொல்லுவாங்க இன்ஃப்ளேஷன் உறுதியா வச்சிருக்கணும். அதாவது ஒன்று வந்து உள்நாட்டு உறுதியா வச்சிருக்கணும், இன்னொன்று வெளியே உறுதியா வச்சிருக்கணும். உள்நாட்டு விலையை எப்படி உறுதியா வச்சிருக்கணும்னு சொன்னால் அந்த நாட்டுல காணப்படுகின்ற சராசரி விலை மட்டத்தை வந்து உறுதியாக வைத்திருப்பதன் ஊடாகத்தான் அந்த நாடு என்ன செய்யும் சொன்னால் தனது விலை மட்டத்தை வந்து உறுதியாக வச்சிருக்கணும். விலை மட்டத்தை உறுதியாக வச்சிருக்கின்ற பொழுது அந்த நாட்டுல வந்து பணவீக்கம் வந்து கட்டுப்படுத்தப்படும். இன்னொரு சொல்லணும் வெளிநாட்டு விலை உறுதிப்பாடு, அதாவது நாணயத்தினுடைய வெளிப்பெறுமதி என்று சொன்னா ஒரு நாட்டு நாணயத்தை கொண்டு
கொள்வனவு செய்யக்கூடிய வெளிநாட்டு நாணயங்களுடைய அளவத்தை நான் சொல்றது வந்து விலையினுடைய அதாவது நாணயத்தினுடைய வெளிப்பெறுமதி. Purchasing capacity of foreign currency. It's called foreign exchange rate. இதை சொல்லுவோம் நாணயத்தினுடைய வெளிப்பெறுமதின்னு சொல்லுவாங்க. Internal value and external value ன்னு சொல்லுவாங்க. Internal value of the currency, external value of the currency. External value of the currency is called exchange rate. Internal value சொல்லிக்க நாங்க சொல்ல போறது வந்து அங்க வந்து அந்த பணவீக்கம் அல்லது விலை உறுதிப்பாடத்தை நான் சொல்ல அது purchasing capacity of the goods. ஒரு நாட்டு நாணயத்தை கொண்டு அந்த நாட்டில் கொள்வனை செய்யக்கூடிய பொருட்கள், அதாவது இலங்கை ரூபாவை கொண்டு கொள்வனை செய்யக்கூடிய பொருட்கள் சேவைகளின் அளவு நான் சொல்றது வந்து உள்நாட்டு விலை உறுதிப்பாடு. அதே போல வெளிப்பெறுமதி என்று சொன்னால் ஒரு நாட்டு நாணயத்தை கொண்டு கொள்வனை செய்யக்கூடிய வெளிநாட்டு நாணயத்தின் அளவு நான் சொல்றது விலையுடைய வெளிப்பெறுமதி சொல்றாங்க. ஆகவே பண நிரம்பலுடைய நோக்கம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருளாதார மற்றும் விலை உறுதிப்பாடுன்னு சொல்லுவோம். பொருளாதார உறுதிப்பாடுன்னு சொல்லிக்க வந்து அந்த நாட்டுல வந்து அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து தொடர்ச்சியாக ஒரு நீண்ட காலத்துல வந்து அதிகரித்திருந்த போக்கை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். இது வந்து மத்திய வங்கியினுடைய நோக்கமாக காணப்படுகின்றது. மற்றும் சொல்லப்படுறது இங்க வந்து இந்த நாணய கொள்கை கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. நாணய கொள்கை கட்டமைப்பு, இந்த நாணய கொள்கை கட்டமைப்பை வந்து மேற்கொள்ள யாராக சொன்னா மத்திய வங்கி தான் மேற்கொள்ளும் நாணய கொள்கை கட்டமைப்பு. நாணயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், நாணயத்துல குறுகிய பணம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கள். M1 என்று நாங்கள் பார்ப்போம், M2 என்று பார்ப்போம், M2B என்று பார்ப்போம். அதாவது குறுகிய பணம், விரிந்த பணம், அதிவிரிந்த பணம் சொல்லினாங்க. நாணயத்தினுடைய வகைகள் பார்ப்போம். நாங்கள் இந்த நாணயங்கள் கட்டமைக்க வேண்டும், எவ்வாறு மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி மத்திய வங்கி தீர்மானிக்கும். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் நாணய கொள்கையினை வந்து நடைமுறைப்படுத்துறார்கள் யாருன்னு பார்க்கணும். இங்க நாணய கொள்கையை வந்து யாரு நடைமுறைப்படுத்துறாங்க. இந்த நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு இருக்கிற ஒரே ஒரு நிறுவனம் வந்து அந்த நாட்டினுடைய மத்திய வங்கி தான் பொறுப்பாக இருக்கு. இந்த மத்திய வங்கியில வந்து பல்வேறுபட்ட ஒழுங்கமைப்புகள் காணப்படும். அதாவது இந்த மத்திய வங்கிய தலைவராக இருப்பவர் வந்து கவர்னர் சொல்லுவோம், கவர்னர் சென்ட்ரல் பேங்க்னு சொல்லுவாங்க. ஆகவே இந்த கவர்னர் தான் வந்து இந்த மத்திய வங்கிக்கு தலைமை தாங்குவார். ஆகவே இந்த மத்திய வங்கியில வந்து அந்த கவர்னருக்கு கீழே என்ன இருக்குன்னு சொன்னால் நாணய சபை ஒன்று இருக்கும். அது சொன்னோம் மானிட்டரிங் போர்ட்னு சொல்லுவாங்க. இந்த நாணய சபை என்ன செய்யும் சொன்னால் அந்த மத்திய வங்கியுடைய ஆளுநருக்கு என்ன செய்யும் சொன்னால் அந்த நாட்டுடைய பொருளாதாரங்கள் மற்றும் நாணய கொள்கை சம்பந்தமான ஆலோசனைகளை வழங்கி அல்லது பரிந்துரைகளை வழங்குவதற்கு பொறுப்பாக இருக்கும். அப்ப இந்த நாணய சபைதான் பொருளாதாரத்தினுடைய பல்வேறுபட்ட தீர்மானங்களை எடுப்பதற்கு உரிய ஆலோசனைகளையும் அந்த பரிந்துரைகளையும் வந்து மத்திய வங்கியினுடைய ஆளுநருக்கு வழங்கும். அதன் அடிப்படையாக கொண்டு மத்திய வங்கியின் ஆளுநர் வந்து பல்வேறுபட்ட தீர்மானங்களை வந்து வெளியிடுவார். அப்ப இந்த தீர்மானங்கள் என்ன இருக்கும் சொன்னால் அந்த நாட்டினுடைய பொருளாதார மற்றும் சமூக நல வந்து அபிவிருத்திக்கு வந்து அவற்றை வந்து முன்னேற்றத்துக்கு வசதியாக வந்து அமைய வேண்டும். ஒரு பொருளாதாரம் வந்து சிறப்பானதாக இருப்பதற்கு வந்து இந்த நாணயம் இந்த மத்திய வங்கி தான் வந்து பொறுப்பாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், இலங்கையில உலகத்துல வந்து பிரபல்யமான பொருளியல் ஆளுகள் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் one of the economist was a prime minister. உங்களுக்கு தெரியும், இந்தியா பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியாவுடைய கடந்த காலத்தில் இருந்த பிரதமரை பார்த்தீங்கன்னு சொன்னா மன்மோகன் சிங் என்று சொல்லி ஒரு பிரதமர் இருந்தவர். அவர் வந்து பொருளியல் அறிஞர் வந்து அவருக்கு வந்து பொருளியல்ல நல்ல அறிவு இருக்கு. அந்த காலத்துல வந்து இந்தியாவினுடைய பொருளாதாரம் சிங் என்ன சொன்னா ஒரு சிறந்த ஒரு பொருளியல் அறிஞரை கொண்டு வந்து அமெரிக்காவிலிருந்து இலங்கை அமெரிக்காவிலிருந்து கூப்பிட்டவர்.
அவருடைய பேர் என்ன பேர் என்று சொன்னால் ரகுராம் ராஜன் என்று சொல்லி திரு ரகுராம் ராஜன். அவர் வந்து ஃபேமஸான கவர்னர் இந்தியாவுடைய. அவர் அந்த கவர்னர் என்ன செய்யறாரு சொன்னால், அவர் வந்து கவர்னர் வந்த பிறகு வந்து இந்தியாவுடைய பொருளாதாரத்துல வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தினார். எப்படின்னு சொன்னால், இந்தியாவில வந்து அந்த நாட்டின் இந்தியாவில ஏற்படுகின்ற பணவீக்கத்தை கட்டுப்படுத்தி இந்தியாவுடைய அந்நிய செலாவணி சம்பாத்தியத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு வழிவகைகளை மேற்கொண்டார். எப்படி என்று சொன்னால், அவர் என்ன செய்தார் சொன்னால், இந்தியாவினுடைய பொது விலை மட்ட அதிகரிப்பு கட்டுப்படுத்தினார். என்று சொன்னால், சில பொருட்களின் விலையை வந்து குறைத்தார். அதாவது கட்டுப்பாடு கொண்டு வந்தார். அதாவது விலை அதிகரிப்பு வந்து கட்டுப்பாடு, எரிபொருட்களின் விலைகள் இல்லாமல் சொன்னால் ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்தார். உங்களுக்கு இலங்கையில பாத்தீங்கன்னு சொன்னா எரிபொருட்களின் விலை வந்து அதிகரித்திருக்கு. உங்களுக்கு தெரியும், பெட்ரோலின் விலை வந்து 20 ரூபாவால வந்து அதிகரித்திருக்கு. இவ்வாறு எரிபொருட்களுடைய விலைகள் அதிகரித்தால் எரிபொருளை வந்து முதலீடாக, அதாவது உள்ளீடுகளாக கொண்ட ஏனைய துறைகள் என்ன செய்யும் சொன்னா அவற்றுடைய விலைகளும் அதிகரிக்கும். உங்களுக்கு தெரியும், போக்குவரத்து, உதாரணத்துக்கு நாங்கள் பல வகைகள் எடுத்துக்கொள்ளணும் சொன்னால், மரக்கறி வகை எடுத்தோம் சொன்னால் எரிபொருட்களின் விலை அதிகரிப்பதன் ஊடாக வந்து அந்த பல வகைகள் அல்லது மரக்கறி வகைகளை வந்து கொண்டு வரத்துக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கான டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அதிகரிக்கும். எனவே பழங்களின் விலை அதிகரிக்கும், மரக்கறிகளின் விலைகள் அதிகரிக்கும். இப்படி போக்குவரத்து இல்லை ஒரு அதிகரிப்பு ஏற்படும். போக்குவரத்து செலவில் வந்து அதிகரிப்பு ஏற்படும். இந்த போக்குவரத்து செலவு என்ன செய்ய அந்த பொருட்கள் மீதான உற்பத்தி செலவை வந்து அதிகரிப்பு செய்யும். இவ்வாறு உற்பத்தி செலவு கூடுதல பொழுது பொருட்களின் விலையிலத்தை பார்க்க மட்டும்தான். ஆகவே இவ்வாறான நிலைமைகளின் பொழுது விலை அதிகரிப்பு வந்து அந்த மத்திய வங்கியினுடைய ஆளுநர் கட்டுப்படுத்த வேணும். இதாவது என்ன வழிகள் இந்த வழிகளையும் பயன்படுத்தி பொருட்களின் விலை உயர்வை வந்து கட்டுப்படுத்த வேணும். இவ்வாறு பொருட்களின் விலை அதிகரித்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால், அந்த நாணயத்தினுடைய பெறுமதியும் வீழ்ச்சி அடையும். ஆகவே பொருட்களின் பெறுமதி அதிகரிக்கின்ற பொழுது நாணயத்தினுடைய பெறுமதி வீழ்ச்சி அடையும். அத்துடன் அந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்களது நம்பிக்கை என்ன செய்யணும்னா வீழ்ச்சி அடையும். ஒரு நாணயம் என்றால் நாணயத்தினுடைய பெறுமதி வந்து உறுதியாக இருக்க வேணும், ஸ்டேபிளாக இருக்க வேணும். நாணயத்தினுடைய விலை அல்லது பெறுமதி வந்து உறுதியாக இருந்தால் தான் எங்களோட பொருளாதாரத்துல வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். அப்ப இதனூடாகத்தான் நாங்கள் வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கவரக்கூடிய வகையில் இருக்கும். ஆகவே நாங்கள் இதுலயே இந்த பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கு டவுட் எதுவும் இருக்குதா? நீங்களே இல்ல நான் என்ன அதுல சிஸ்டம் வந்து ஒழுங்கா ஒர்க் பண்ணவும் தெரியும், அதையும் பார்க்க படம். ஹலோ, இதா சந்தேகங்கள் இருக்கா? நான் பார்த்த விடயங்கள்ல நீங்க ரிப்ளை பண்ணுங்க, எஸ் நோன் போடுங்க. லைன்ல இருப்பீங்களா பிள்ளைகள்? Okay, thank you. Right. ஆகவே இவை இந்த உங்களுக்கு கிடைக்குதானே, வாசித்துக் கொள்ளலாம். மத்திய வங்கியினுடைய நடைமுறை காணப்படுகிற நாணய கொள்ளை கட்டமைப்பு சம்பந்தமா நாங்கள் பார்க்க வேண்டும். அது உங்களுக்கு இதை நான் அனுப்பி வைப்போம், அதை இங்க பார்த்துக் கொள்ளும் பதவிகள். அடுத்து இதுல பார்க்கணும், நீங்க உங்களுக்கு சொல்லப்படும் மத்திய வங்கி வந்து நாணய நிரம்பலை கட்டுப்படுத்துறதுக்கு, மத்திய வங்கி நாணய நிரம்பலை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கருவி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பகிரங்கு சந்தை நடவடிக்கை என்று கேள்விப்பட்டிருக்கோம். பகிரங்க சந்தை நடவடிக்கை, ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன், OMO கேள்விப்பட்டிருக்கோம். ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன், OMO. இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் என்று சொன்னால், மத்திய வங்கி நாட்டினுடைய பண நிரம்பலை மாற்றி அமைக்கிறதுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு கருவி தான் சொல்வது ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் அல்லது பகிரங்க சந்தை நடவடிக்கை என்று சொல்லி அழைப்போம். இந்த பகிரங்க சந்தை நடவடிக்கையில
மத்திய வங்கி என்ன செய்யும் என்று சொன்னால் இந்த பிணைகள், ஆவணங்கள் அல்லது உண்டியர்கள் போன்றவற்றினை கொள்வனவு மற்றும் விற்பனை செய்யும் நடவடிக்கை நாங்கள் இதை சொல்றது ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அழைப்போம். அதாவது பகிரங்க, அதாவது சந்தையில வந்து மத்திய வங்கி இந்த உண்டியல்கள் உங்களுக்கு தெரியும், திரைசேரி உண்டியல், டிவி மற்றும் ஆவணங்கள் மற்றும் பங்குகள் போன்றவற்றை மத்திய வங்கி விற்பனை செய்யலாம் அல்லது கொள்வனை செய்யலாம். இந்த பகிரங்க சந்தையில கொள்வனை செய்யலாம் அல்லது விற்பனை செய்யலாம். இவ்வாறு செய்கின்ற சந்தையை தான் நாங்கள் அழைக்கிறது வந்து பகிரங்க சந்தை நடவடிக்கை என்று சொல்லி அழைக்கின்றோம். உதாரணத்துக்கு பார்ப்போம். மத்திய வங்கி என்ன செய்யும் என்று சொன்னால் அரசாங்கத்தின் சார்பில் அரசாங்கத்துக்கு தேவையான பணத்தினை கடனாக வழங்குவதற்காக அரசாங்கத்தின் சார்பில் என்ன செய்யும் என்று சொன்னால் அந்த திரைசேரி உண்டியலை வந்து அச்சிட்டு வெளியீடு செய்யும். இவ்வாறு அச்சிட்டு வெளியீடு செய்கின்ற பொழுது அந்த அந்த உண்டியல் என்ன செய்யும் மத்திய வங்கி அந்த பிரைமரி டீலர் கொஞ்சம் பேர் இருக்காங்க, பிரைமரி டீலர் சொல்லி, அதாவது முதற்தர தரகர்கள் சொல்லுவோம். பிரைமரி ஒரு இடத்துக்கு ஆகவே திரைசேரி உண்டியல் ஹலோ எஸ் இந்த திரைசேரி பகிரங்க சந்தை நடவடிக்கைன்னு சொன்னால் இந்த உண்டியல்கள், ஆவணங்கள், பங்கு பத்திரங்களை வந்து மத்திய வங்கி விற்பனை செய்யறது கொள்வனவு நடவடிக்கை தான் நான் சொல்லுவேங்க. திரைசேரி உண்டியல வந்து அரசாங்கத்தின் சார்பில் மத்திய வங்கி பொதுமக்களுக்கு மற்றும் நிறுவனங்களுக்கும் வந்து விற்பனை செய்து பணத்தினை செய்யலாம்னு சொன்னால் சேகரிக்கும். இவ்வாறு சேகரித்து அரசாங்கத்துக்கு வழங்கும். இவ்வாறு வழங்குகின்ற பொழுது நாட்டினுடைய பண நிரம்பலில் என்ன மாற்றம் இடம்பெறும்? யாரா சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது பகிரங்க சந்தை நடவடிக்கையில அரசாங்கத்தின் சார்பில் மத்திய வங்கி திரைசேரி உண்டியல்களை வந்து பொதுமக்களுக்கும் மற்றும் வங்கிகளுக்கும் இந்த உண்டியல்களை விற்பனை செய்து அந்த பணத்தை சேகரித்து அரசாங்கத்துக்கு வழங்குகின்ற பொழுது நாட்டின் பண நிரம்பலில் என்ன மாற்றம் இடம்பெறும்? யாராவது கூறுங்க, பரவாயில்ல. என்ன மாற்றம் இடம்பெறும் சொல்லுங்க பார்ப்போம். அதாவது அரசாங்கத்தின் சார்பில் மத்திய வங்கி புதிதாக உண்டியல்களை வந்து அச்சிட்டு மத்திய வணிக வங்கிகளுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கி அந்த பணத்தை சேகரித்து அரசாங்கத்துக்கு வழங்குகின்ற பொழுது நாட்டின் பண நிரம்பல் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் யாவை? என்ன நடக்குது நாட்டின் பண நிரம்பலில்? குறையும் சார். பண குறையும். எப்படி குறையும் என்று சொல்லி கொஞ்சம் விளங்கப்படுறது. எப்படி குறையும் சொன்ன மட்டும் சரி, எந்த வகையில குறையும், என்ன மாதிரி குறைவடையும் சொல்றீங்க? ஒரு 5 மாசத்துக்கு இருக்காங்க உங்களுக்கு இந்த விடையை வந்து கேள்வியை வந்து எப்படி விளங்கப்படுத்துவீங்க பொதுவாக?
பொதுமக்கள் வந்து உண்டியலை கொள்வனம் செய்வாங்க. ஓ மத்திய வங்கி வந்து காசு கொடுப்பாங்க. அப்ப மத்திய வங்கிட்ட இருப்பு கூடும், பொதுமக்கள்கிட்ட கையில காசு குறையும். பொதுமக்கள் பணம் என்ன செய்யறதுன்னா பொதுமக்களிடம் இருந்து மத்திய வங்கிக்கு செல்கின்றது. இதனூடாக வந்து பொதுமக்களின் கையில் உள்ள பணத்தின் அளவு குறையுது, அவை பண நிரம்ப குறையாது சொல்றீங்க, அப்படித்தானே? ஓ இது சரி. இன்னொன்று சொல்லி அதே போல வணிக வங்கியிட கையில காசு இருந்தாலும் அவன் என்ன செய்யறோம், கடனாக மேற்கொள்வது தானே. அதுபோலதான் மத்திய வங்கி வணிக வங்கிக்கும் உண்டியலை கொடுக்கும். இதனோட என்ன நடக்கும்? இதனூடாக வணிக வங்கியும் இந்த உண்டியலை கொள்வனை செய்யும். அதுக்கு வட்டி தானே, வட்டி தானே லாபம். வட்டியை வணிக வங்கி என்ன செய்யும் சொன்னால் இந்த உண்டியலை வந்து கொள்வனை செய்யும். ஏனென்றால் திரைசேரி உண்டியல்ல வந்து ஒரு வட்டி விதம்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆகவே அந்த உண்டியலை வாங்கினால் வங்கிக்கு வணிக வங்கி லாபம் கிடைக்கும், வட்டி வருமானம் கிடைக்கும். அதே போல மத்திய வங்கி கட்டாயம் வணிக வங்கிகளுக்கு விற்பனை செய்யும். இவ்வாறு விற்பனை செய்த பொழுது நாட்டில் கடனாக்கம் எவ்வாறு மாற்றம் அடையும்? அதாவது திரைசேரி உண்டியலை வணிக வங்கிகளுக்கு விற்பனை செய்கின்ற பொழுது நாட்டின் பண நிரம்பில் ஏற்படும் மாற்றம் யாதுன்னு கேட்கலாம். வங்கிகளோட பணவாக்கு ஆற்றல் வந்து குறைவடையும். எப்படி குறையும் சொல்றீங்க? எப்படி குறைவடையும்? கையில இருக்க காசு குறையும் வங்கிகளுக்கு. அதால அவங்க கடன் மக்களுக்கு கடன் கொடுக்கிற வீதம் வந்து குறைவடையும். அதாவது வணிக வங்கிகள் திரைசேரி உண்டியல்களை கொள்வனை செய்கின்ற பொழுது வணிக வங்கிகளுடைய பணம் என்ன செய்யும், மத்திய வங்கி செல்லும். எனவே வணிக வங்கிகளின் கையில் உள்ள பணத்தினுடைய அளவு குறைவடையும். எனவே வணிக வங்கியின் கையில் உள்ள பணத்தின் அளவு குறைவடைகின்ற பொழுது வணிக வங்கிகளின் கடன் வழங்குகின்ற ஆற்றல் குறைவடையும். எனவே வணிக வங்கிகளுடைய கடன்கள் குறையும். எனவே நாட்டில் கடனாக்கம் குறையும். ஆகவே நாட்டுடைய பண நிரம்பலை குறைப்பதற்கு மத்திய வங்கியினால் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கருவிதான் இந்த பகிரங்க சந்தை நடவடிக்கை என்று சொல்லுவாங்க. பகிரங்க சந்தை நடவடிக்கை. ஆகவே இப்படி கேட்கலாம், இந்த பகிரங்க சந்தை நடவடிக்கையினூடாக நாட்டில் பண நிரம்பலில் ஒரு அதிகரிப்பை ஏற்படுத்துவதற்கு மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கையாகும். அதாவது நாட்டினுடைய பண நிரம்பலை அதிகரிக்க செய்வதற்கு. இது ஒரு காரணத்தால வந்து நாட்டில் பண நிரம்பல் குறைவடைந்து போயிடுது, பணப்புழக்கம் குறைவாக காணப்படுது. ஆகவே பணம் இல்லைன்னு சொன்னால் கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்வதற்கு கையில காசு இருக்காது. மத்திய வங்கி பார்க்குது நாட்டில வந்து ஒரு பண நிரம்பலில் ஒரு அதிகரிப்பு ஏற்படுத்த வேண்டும். எவ்வாறு அதிகரிப்பு ஏற்படுத்தலாம்? அந்த பகிரங்க சந்தை நடவடிக்கையூடாக நாட்டின் பண நிரம்பலில் ஒரு அதிகரிப்பினை எவ்வாறு மத்திய வங்கியால் மேற்கொள்ள முடியும்? அப்படி கொள்கை நடக்கும் சொல்லுங்க. செய்யும் போது பொதுமக்களிடம் பணம் சென்றடையும் சார். அப்ப அவங்களோட பணவாக்கம் கூடும். கை காசு கூட சுரமான அளவாக்கி பணங்கள் கூடும். வேற வேற எப்படி? வணிக வங்கி அப்படி சொல்லலாம். இது வந்து ஒரு வரலாறு மாதிரி தான் பார்ப்போம். இது என்ன சொன்னால் நாணய கொள்கையினுடைய ஆலோசனைக்குள்ள வகிப்பாக யாவைன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். எல்லாம் பார்க்கலாம்.
இது வந்து பணத்தினுடைய வகைகள் சொல்லி பார்ப்போம். ஒதுக்கு பணம், ஒடுங்கிய பணம், M1, விரிந்த பணம், M2B, M4 எல்லாம் பார்க்கறது. இது வட்டி வீதங்கள், சந்தை வட்டி வீதங்கள் சொல்லி நாங்கள் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து மத்திய வங்கியுடைய 5 வகையில் செல்வ நாங்கள். ரிசர்வ் மணி, மணி மல்டிப்ளேயர் சொல்லி பார்ப்பேன். ரோட் மணி இதை பாருங்க. இதை பாருங்க, இந்த டேபிள் பாருங்க. பொதுவா வந்து வட்டி வீதம் என்ன சொல்லுவீங்க? பொதுவா வட்டி வீதம் கேட்டா வட்டி வீதம் என்ன சொல்லுவீங்க? இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுவீங்க? வட்டி வீதம், வட்டி வீதத்துக்கும் பண நிரம்பலுக்கும் இடையே தொடர்பு யாது? அதாவது வட்டி வீதத்துக்கும் பண நிரம்பலுக்கும் இடையே தொடர்பு யாது? லைன் இருக்கிறீங்களோ? சார், ரெண்டுக்கும் எதிர்கணிய தொடர்பு இருக்கு சார். வட்டி வீதம் கூடினால் பண நிரம்பல் லைன் அதை கட்டா சொல்லுங்க. வட்டி வீதத்துக்கும் பண நிரம்பலுக்கும் இடையிலான தொடர்பு யாது? என்ன தொடர்பு சொல்லுங்க, சொல்லுங்க. What are the relationship between the interest rate and money supply? என்ன தொடர்பு இருக்கும்? எதிர்கணிய தொடர்பு இருக்கு. வட்டி வீதம் அதிகரிக்கின்ற பொழுது என்ன நடக்கும்? அடுத்தது பண நிரம்பல் குறையும். பண நிரம்பல் குறையும். எப்படி குறையும் சொல்ல முடியுமா? வட்டி வீதம் அதிகரிக்கும் போது பொதுமக்கள் கையில் இருக்கும் பணத்தை முதலீடுகளில் மேற்கொள்வார்கள். வங்கியில் பிணைகளில் முதலீடுகளை மக்கள் கையில் இருக்கிற பணம் குறையும். இதனால் புழக்கத்தில் உள்ள பணம் குறைவடையும். சரி, நாட்டில வந்து பண நிரம்பலை கட்டுப்படுத்துறதுக்கு இது வந்து பெரிய கேள்வியா இருக்கலாம். ஒரு 20 மாசத்துக்கு நினைச்சு கொள்ளப்போ நாட்டின் பண நிரம்பலை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய வங்கியினால் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் யாவை? இது 5 மாசத்துக்கு கேள்வியில 20 மாசத்துக்கு பெரிய கேள்வியாக நினைச்சு கொள்ளணும். அதாவது நாட்டினுடைய பண நிரம்பலை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய வங்கியினால் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் யாவை என்று கேட்கலாம். என்ன சொல்லுவீர்கள்? என்ன சொல்லி செய்யலாம்? ஒன்று வந்து வட்டி வீதத்தை அதிகரிக்கிறது. சரி, இரண்டாவது சொல்லுங்க. திறந்த சந்தை தொழிற்பாடு. அதுல என்ன சொல்லுவாங்க? பைசந்தையில வந்து விற்பனை செய்யறதா கொண்டு செய்யறதா? பிணைகளை விற்பனை செய்யணும். விற்பனை செய்யறது. ஆமா, சரி. இன்னும் சொல்லுங்க. வேற ஒன்று சொன்ன நீங்கள் நாட்டினுடைய வட்டி வீதத்தை அதிகரிக்க செய்கிறது. ரெண்டாவது சொன்னீங்கள் மத்திய வங்கி பகிரங்க சந்தையில வந்து உண்டிய ஆவணங்களை வந்து விற்பனை செய்யறது. ரெண்டாவது. மூன்றாவது சொல்லுங்க. மூன்றாவது என்ன செய்யலாம் நாட்டின் பணம் கட்டுப்படுத்துறதுக்கு? என்ன செய்யலாம்? மூன்றாவது நடவடிக்கை சொல்லலாம் தானே? ரிசர்வ் ரேஷியோவை கூட்டணும். ரிசர்வ் ரேஷியோ கூட்டுவீங்க. ரிசர்வ் ரேஷியோவை வந்து கூட்டுவீங்க. கொஞ்சம் விளங்கப்படுத்த முடியுமா? கேஷ் ரிசர்வ் ரேஷியோ கூட்டுறீங்க, அது எப்படி? அதனால என்ன நடக்கும்? ரிசர்வ் ரேஷியோ கூட்டினா வங்கிகள்ல வந்து கடனாக்குற ஆற்றல் வந்து பணம் உருவாக்க ஆற்றல் வந்து குறைவடையும். மத்திய வங்கியோட நிறைய வாய்ப்புகளை வைக்க வேண்டியதா இருக்கும். இது யாருடைய இது வந்து
ஐந்தொகை வந்து நீங்க பார்த்த ஐந்தொகை யாருடையது? இது பாருங்க, இது யாருடைய ஐந்தொகை வந்து? இது வந்து சென்ட்ரல் பேங்க். சென்ட்ரல் பேங்க். இதை வந்து சென்ட்ரல் பேங்க் பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு பக்கம் இருக்கு. ஒன்று சொல்லு அசெட் ஒன்று இருக்கு, மேனேஜர் உள்ளது, லியபிலிட்டி ஒன்று இருக்கு. இல்ல பாருங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்குது, அட்வான்ஸ்டு பேங்க்ஸ் இருக்குது, ஃபாரின் செக்யூரிட்டிஸ் அண்ட் கரன்சிஸ் இருக்கு. இவ்வளவு வந்து மத்திய வங்கிக்கு சொத்தா காணப்படுது. இவ்வளவு வந்து இது பாருங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அதாவது அரசாங்கத்தினுடைய பிணைகளை மத்திய வங்கி வச்சிருக்குது. கவர்மெண்ட் பிணைகளை வந்து கவர்மெண்டுடைய பிணைகளை வச்சுக்கொண்டுதான் மத்திய வங்கி வந்து அரசாங்கத்துக்கு காசு கொடுக்குது. அரசாங்கத்துக்கு மத்திய சும்மா காசு கொடுக்காது, ஒரு பிணையை வச்சுக்கொண்டுதான் அரசாங்கத்துக்கு காசு கொடுக்கும். அதே போல அட்வான்சஸ் டு பேங்க்ஸ், மத்திய வங்கி தங்களுடைய ஏனைய வங்கிகளுக்கு வழங்குகிற கடன்கள் எல்லாம் வந்து என்னவா இருக்கும் சொன்னால் மத்திய வங்கி சொத்தா காணப்படும். அதே போல ஃபாரின் செக்யூரிட்டிஸ் அண்ட் கரன்சிஸ், மத்திய வங்கியின் இருப்புல காணப்படும் வெளிநாட்டு நாணயங்கள் காணப்படும். அதே போல மத்திய வங்கி என்ன செய்யும் சொன்னால் வெளிநாட்டு நிறுவனங்கள்ல போய் வெளிநாட்டு அந்த நிறுவனங்களுடைய பிணைகளை வந்து கொள்வன செய்யும், பங்கு பத்திரங்களை ஆவணங்களை கொள்ள செய்யும். இவ்வாறு கொள்வன செய்தால் அது வந்து அந்த மத்திய வங்கிக்கு சொத்தாக காணப்படும். இவையெல்லாம் சொத்து. அரசாங்க பிணைகள், வங்கிகளுக்கான முற்பணங்கள், வெளிநாட்டு நாணயங்கள், வெளிநாட்டு பிணைகள் எல்லாம் அந்த மத்திய வங்கிக்கு சொத்து. மத்திய வங்கி காசு கொடுத்து இதை வாங்கி இருக்குது, பிணைய வாங்கி இருக்கு. மத்திய வங்கி கடன் கொடுத்திருக்குது மற்ற வங்கிகளுக்கு. ஆகவே அதே போல அரசாங்கத்தின் பிணைகள் எல்லாம் இவ்வளவு வந்து அந்த மத்திய வங்கியினுடைய ஐந்தொகையை பார்க்கின்ற பொழுது சொத்துக்களாக காணப்படும். அதே போல பொறுப்புகள் பார்க்க போயிருக்க இந்த டிபாசிட் என்னது? டிபாசிட் சொன்னா மத்திய வங்கியில வைப்புகள் காணப்படுதான். யார்கிட்ட வைப்புகள் இருக்குது வந்து மத்திய வங்கியின் ஐந்தொகையில பாருங்கோ, அந்த பொறுப்பு பக்கத்துல வைப்புகள் இருக்குது. பொதுமக்கள் மத்திய வங்கியில் வைப்பு செய்ய முடியுமா? பொதுமக்கள் பணத்தினை மத்திய வங்கியில் வைப்பு செய்ய முடியுமா? அது அப்படின்னா எவ்வாறு டிபாசிட் வந்ததுன்னு பாருங்க. வணிக வங்கியில் வைப்பு ஒதுக்கங்க. வணிக வங்கியை வைப்பு செய்கின்றது. என்ன காரணம்? பொதுமக்கள் வந்து சாதாரண பொதுமக்கள் மத்திய வங்கியில கணக்கு ஆரம்பிக்கலாமா முடியாதா? பொதுமக்கள் மத்திய வங்கியில் கணக்கை ஆரம்பிக்க முடியுமா முடியாதா? முடியாது. ஏனென்று சொன்னா வங்கிகளுக்கு தான் வங்கியா காணப்படும் மத்திய வங்கி. எனவே மத்திய வங்கியில வங்கிகள், அதாவது வணிக வங்கிகள் அல்லது சேமிப்பு வங்கிகள் சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து வைப்பாக வைக்க வேண்டும். வணிக வங்கிகள் அல்லது இனிய சேமிப்பு வங்கிகள் தமக்கு வருகின்ற வைப்புகளில் குறிப்பிட்ட சதவீதத்தை மத்திய வங்கியில் வைப்புகளாக வைக்கணும். அந்த வைப்புகளை பல்வேறுபட்ட பெயர்கள் கொண்டு அழைக்கப்படுகிறது. சட்டப்படியான ஒதுக்கு வீதம் அப்படி இல்லாமல் சொல்லுவார்கள். ஆகவே இவ்வாறான ஒதுக்கங்களை போய் வணிக வங்கிகள் அல்லது ஏனைய வங்கிகள் மத்திய வங்கியில வைப்பு செய்வாங்க. மத்திய வங்கியில வைப்பு செய்தால் அந்த பணம் அந்த யாருடைய பணமா இருக்கும்? அந்த வங்கிகளோட பணமா தான் இருக்கும், மத்திய வங்கியின் பணமே இல்லை. அதனால்தான் இது வந்து பொறுப்பாக கொள்ளப்படுகின்றது. அதாவது மத்திய வங்கியில் காணப்படுகின்ற ஏனைய வங்கிகளது வைப்புகள், அந்த வைப்புகள் வந்து பொறுப்பாகத்தான் கருதப்படும். அதே வேளையில் மத்திய வங்கியினால் வெளியீடு செய்யப்பட்ட சென்ட்ரல் பேங்க் என்ன செய்யும் சொன்னால் நோட் அண்ட் பாயிண்ட்ஸை வந்து வெளியீடு செய்யும். மத்திய வங்கியால் வெளியீடு செய்யப்படுகின்ற தாளுலக நாணயங்கள் எல்லாம் வந்து அந்த மத்திய வங்கிக்கு பொறுப்பாக காணப்படும். ஆகவே இதன் மத்திய வங்கியினுடைய எளிமையான ஐந்தொகை என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அடுத்து நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் வந்து
நிதி சந்தை பார்க்க போறோம். நிதி சந்தை ஃபைனான்சியல் மார்க்கெட் பார்க்க போறோம். அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்கள் ரெண்டு ஃபைனான்சியல் மார்க்கெட் சந்தை என்று சொன்னாலும் சொல்லுவீங்க. சொல்லுங்க மார்க்கெட். சந்தை என்றால் என்ன சொல்லுவீங்கள்? எப்படி எப்படி வரையறுப்பீங்க? சந்தை என்று சொன்னால் என்ன? சொல்லுங்க, பரவாயில்ல. சந்தை என்பதால் விளைவுளையாது கொள்வனாளனும் விற்பனையாளனும் சந்திக்கின்ற ஏதேனும் ஒரு இடம். சரி, இங்க வந்து சந்தைகள் வகைகள் சொல்லுங்க பாப்போம். சும்மா சொல்லுங்க, வகைகள் சொல்லுங்க. சந்தைகள் வகைகள் பொதுவா இது ஒரு வகையா சந்தை. இது வந்து இது ஒரு சந்தை. இது ஒரு சந்தை தான் பாக்குறோம். இது சந்தை. நீங்கள் கேள்விப்பட்ட சந்தைகள் வகையை சொல்லுங்க. ஒன்று ஃபைனான்சியல் மார்க்கெட். ஏதாவது அன்மம் மூலதன சந்தை. மூலதன சந்தை அது எங்க வரப்போகுது? மூலதன சந்தை எங்க வரும்? இதுக்கெல்லாம் வரும். இதுக்கெல்லாம் வருமா? ஓமோ. இன்னும் சொல்லுங்க சொல்லுங்க. கேபிட்டல் மார்க்கெட் வந்து இதுக்கெல்லாம் வரப்போகுது, பிரச்சனை இல்லை. நீங்கள் கேள்விப்பட்ட சொல்லுங்க. பாண்ட் மார்க்கெட் சொல்லுங்க. பாண்ட் மார்க்கெட் அதெல்லாம் ஃபைனான்சியல் வரப்போகுது. ஃபைனான்சியல் தான் சம்பந்தப்பட்டதான் இருக்கும். சொல்லுங்க. பாண்ட் சொன்னா நீண்ட காலமா இருக்கும். வந்து நீண்ட கால முதுகு காலத்துக்கு கொண்டு இருக்கும். லாங் டேர்ம் மெச்சூரிட்டி இருக்கும். வந்து பாண்ட் சொன்னால் பில்ஸ் சொன்னால் லாங் ஷார்ட் டேர்மா இருக்கும். அது வந்து அது காலத்தை இந்த ஃபைனான்சியல் மார்க்கெட் வந்து காலத்தை அடிப்படையாக கொண்டு ரெண்டா பிரிப்பீங்க நீங்கள். இந்த நிதி சந்தையை வந்து financial market can be divided like two parts, depends on the maturity period சொல்றாங்க. அசல நீங்க கேள்விப்பட்ட சந்தைகள் சொல்லுங்க பாப்போம். ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ். இன்னொன்னு சொல்லுங்க. ஃபேக்டர் மார்க்கெட் சொல்லுங்க. காரணி சந்தை சொல்லுங்க. காரணி சந்தை. ஃபேக்டர் மார்க்கெட் கேள்விப்பட்டீங்களா? காரணி சந்தை, ஃபார்வர்ட் சந்தை, கூட்ஸ் மார்க்கெட்னு சொல்லுவோம் நாங்கள் வர. ஆகவே நாங்கள் கேள்விப்பட்ட சந்தைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று சொல்லுவோம் நாங்கள் ஃபேக்டர் மார்க்கெட்ஸ், லேண்ட், லேபர் கேபிட்டல் ஏற்படுறது. அது உற்பத்தி காரணிக்கு ஏற்பட்ட சந்தை வந்து நான் சொல்றது காரணி சந்தை என்று சொல்லுவாங்க. இதுக்கு ஏற்படுற கேள்வி வந்து டிரைவ் டிமாண்ட்னு சொல்லுவோம். வழி வந்த கேள்வி காணப்படும். அதே போல பொருட் சந்தையும் கேள்விப்பட்டது. கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஏற்படுற சந்தை வந்து பொருட் சந்தைன்னு சொல்லுவாங்க. அதே போல நிதிக்கு இந்த நிதிக்கு ஏற்படுற சந்தை நான் சொல்லுவோம் ஃபைனான்சியல் மார்க்கெட்னு சொல்லுவோம். ஆகவே இந்த ஃபைனான்சியல் மார்க்கெட் என்று சொன்னால் நிதி தேவைப்படுவோரையும் நிதியினை மிகையா வைத்திருப்போரையும் இணைக்கின்ற சந்தையை தான் நான் சொல்றது ஃபைனான்சியல் மார்க்கெட். ஓகே, இப்ப ரெண்டு பார்ட்டி கொண்டு somebody have more money. ஓகே, ஒரு சில ஆட்கள் வந்து கூட அதிக பணம் வச்சிருப்பாங்க. ஓகே, someone need money. சில பேர் வந்து பணம் தேவைப்படும். ஆகவே பணத்தினை மிகையா வைத்திருப்போரையும் பணம் தேவைப்படுவோரையும் இணைக்கின்ற சந்தை தான் ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ். இது எங்க பார்த்த நீங்கள்? இந்த சந்தையை வந்து எங்க பார்த்துருக்கீர்கள்? நீங்களும் கதை கொடுத்துல வந்து கமர்ஷியல் பேங்க் சொல்லுங்க. வங்கி. ஓகே, கமர்ஷியல் பேங்க் ஃபைனான்சியல் மார்க்கெட். ஆமா, வங்கிகள்லாம் வந்து ஒரு ஃபைனான்சியல் மார்க்கெட். அங்க யாரோட பணம் கூடுதலா இருக்கிறாங்க? அங்க பாருங்க, வங்கி பேங்க்ஸ் இருக்கு தானே, அது என்ன செய்யுது? ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணுது. பேங்க்ஸ் லைக் மீடியேட்டர் தான் பாக்குதா. வங்கிட்ட போய் பணம் இருக்க, வங்கின்னு சிமெண்ட்ஸ்னா வாடிக்கையாளர்கிட்ட காசை வாங்குது, பிறகு கடன் தேவைப்படுற கொடுக்குது. ஆகவே காசு பயப்பட்டாளுக்கு ஒரு வட்டி கொடுக்குது, ஒரு வட்டி கொடுக்குது. அதே போல கடன் வாங்கினால்கிட்ட இருந்து 15 வட்டியை வாங்குது. ஆகவே 15 வட்டி இருந்து ஒரு அங்கால 9 கொடுத்தா நீதி மகளுக்கு வந்து லாபம் கிடைக்கும். அந்த வங்கிகள் எல்லாம் வந்து வங்கிகள் பேங்க்ஸ் தான் லைக் மீடியேட்டர் தான் தொழிற்படுது. பேங்க் சொந்த காசை போடாமல் வங்கி காசை வாங்கி ஒரு ஆள் 8 வாங்கி நீ கடனா கொடுக்குது. அது சொல்ல ஃபைனான்சியல் சர்வீசஸ். ஆகவே சந்தைகள் வந்து பல்வேறுபட்ட நிலைமை காணப்படுகின்றது.
அதுல நாங்க பார்க்க சந்தை வந்து நிதிச்சந்தை. நிதிச்சந்தை என்பது நிதி தேவைப்படுவோரையும் நிதி மிக வைத்திருப்போரையும் நிதி தேவைப்படுவோரையும் வினைக்கின்ற சந்தை தான் சொல்வது நிதிச்சந்தை என்று அழைக்கின்றோம். இந்த நிதிச்சந்தையானது காலத்தை அடிப்படையாக கொண்டு இரண்டாக வகைப்படுத்தப்படுகிறோம். ஒன்று சொல்லுங்க பாப்போம். இந்த நிதிச்சந்தை இந்த ஃபைனான்சியல் மார்க்கெட் கேன் பி given two types. சொல்லுங்க பாப்போம். ஒன்று சொல்லுங்க. நோ ப்ராப்ளம், இட்ஸ் ரைட் ஆர் ராங், நோ ப்ராப்ளம். நீ கதைக்க வேணுமா? சொல்லுங்க. நிதிச்சந்தையினுடைய பிரிவுகள் யாவை? சொல்லுங்க. ஒன்று சொன்ன பணச்சந்தை, மூலதனச்சந்தை. எஸ், கரெக்ட். ஓகே, அது எப்படி சொல்லுவாங்க? மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட் சொல்லுவாங்க. பணச்சந்தை என்னன்னு சொல்லுவோம், மூலதன சந்தை சிக்கல்றாங்க. பணச்சந்தை என்று சொன்னால் என்ன சொல்ல வைங்க? சொல்ல முடியுமா? பணச்சந்தை என்ன சொல்லுங்க? சொல்லுங்க. குறுங்காலத்தில் பணம் தேவைப்படுவனையும் பணம் மிக உள்ளவனை நீக்கும் சந்தை. அது பொதுவாக ஒரு வருடத்துக்கு உட்பட்ட காலப்பகுதிக்கான இருக்கும். மூலதன சந்தைன்னு சொன்னா நீண்ட கால முதலீடு மேற்கொள்ளுக்காக பணம் அதிகமாக இருப்பவனையும் பணம் தேவைப்படுவனையும் நீக்கும் சந்தை. உதாரணம் சொல்லுங்க. இங்க பயன்படுத்தப்படுகின்ற உதாரணம் சொல்லுங்க. இங்க பயன்படுத்தப்படுகின்ற கருவி அல்லது ஊடகம். திரைசரி வந்து பணச்சந்தை. திரைசரி முறிகள் வந்து பொதுவாக நீண்ட காலம். சரி 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 சரி, ஓகே, நீங்க சொன்ன சரி. ஆகவே பணச்சந்தை என்பது குறுங்கால முதிர்காலத்தை கொண்டிருக்கும், அதாவது ஒரு இடத்துக்கு உட்பட்டதாக காணப்படும் சொன்னது. ஆகவே இங்கே குறுங்கால நிதி தேவைப்படுவோரையும் குறுங்கால கடன் வழங்குவோரையும் சொல்லுவோம், அல்லது குறுங்கால நிதி வழங்குவோரையும் குறுங்கால நிதி தேவைப்படுவோரையும் இணைக்கின்ற சந்தையை நாங்கள் சொல்லுவோம் பணச்சந்தைன்னு சொல்லுவோம். இங்க முக்கியம் வந்து முதிர்வு காலம் வந்து கடனுக்கு முதிர்வு காலம் வந்து ஒரு இடத்துக்கு உட்பட்டதாக காணப்படும். இங்கு பயன்படுத்தப்படுகிற கருவிகள் ட்ரேசரி போன்றவரை பயன்படுத்த பங்கு பார்த்துறாங்க போன்று பயன்படுத்தப்படும். ஆனால் மூலதனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட கால நிதி தேவைப்படுவோரையும் நீண்ட கால கடன் வழங்குவோரையும் இணைக்கின்ற சந்தையை நான் சொல்லுவோம் மூலதன சந்தைன்னு சொல்லுவோம். இங்க வந்து கடனுக்கான முதிர்வு காலம் வந்து நீண்ட காலமாக காணப்படும் சொல்லி சரி. ஆகவே கால அடிப்படை கொண்டு இது வந்து பிரிக்கப்படும். ஆகவே இதை நீங்க பார்த்தாங்க மார்க்கெட் சொல்லி பாருங்க. மார்க்கெட் இங்க வந்து ஒரு பையர்ஸ் இருப்பார், ஒரு செல்லர் இருப்பார். இங்க பாத்தீங்கன்னா சொன்னா இவர் வந்து இது வந்து ஃபைனான்சியல் இன்டர்மீடியரி சிஸ்டம் சொல்லுவாங்க. இது வந்து நிதி சந்தை நிதி இடையீட்டாளர் சொல்லிக்கிறது நாங்கள் இதை வந்து நிதி இடையீட்டாளர்கள் ஃபைனான்சியல் இன்டர்மீடியரி. ஆகவே வங்கிகள் எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் வங்கிகள் வந்து ஒரு ஒரு நிதி இடையீட்டாளர் குறிப்பிடுது, நிதி இடையீட்டாளர்களால் குறிப்பிடுகிறது. ஆகவே இது வந்து வங்கியில காணப்படுகின்ற இன்வெஸ்டர்ஸ் ஓ டிபாசிட்டர்ஸ் ஓ லெண்டர். இது என்ன செய்யணும்னு சொன்னால் வங்கியில் ஒன்றே பணத்தை போடுவேன், போட்டு ஒரு 9% வட்டியை ஏற்றுக்கொள்ளுவேன். அதே போல இவர் வந்து வங்கியில போய் கடன் வாங்குறது. இவர் போய் கடன் கேட்டால் வங்கி காசு கொடுக்கும், கடனாக கொடுக்கும். அப்ப இவர்கிட்ட இருந்து ஒரு 15% வட்டி அறவிட்டு கொண்டு இவருக்கு 9% வட்டியை கொடுக்கும். அப்ப இருந்து மாற இலாபத்தை வந்து இந்த வங்கி பெற்றுக்கொள்ளும். ஆக அந்த வங்கியினுடைய தொழிற்பாடு என்ன சொன்னால் நிதி தேவைப்படுவோர் இவரை நிதியை மிக வைத்து போரையும் வந்து இணைக்கப்பட்ட காணப்படும். என்ன சொன்னது நிதி இடையீட்டாளர். ஆகவே நாங்கள் ஒரு 5 நிமிட இடைவெளி எடுப்போம், அடுத்து மீண்டும் சந்திக்கலாம். ஓகே, we will take 5 minutes break. Okay, hello, லைன் இருக்கீங்களா? ஆமாம் சார். ஓகே, எஸ். இதை பாருங்க, டிமாண்ட் ஃபார் மணி என்று கேள்வி பாருங்க. உங்களுக்கு டிமாண்ட் ஃபார் மணி. இப்ப டிமாண்ட் ஃபார் மணி என்று சொன்னால் எப்படி சொல்லுங்க, நீங்கள் பணத்துக்கான
கேள்வின்னு சொல்லுவாங்க. பணத்துக்கான கேள்வி டிமாண்ட் ஃபார் மணி. சிம்பிளா சொல்லுவோம், டிமாண்ட் என்று சொன்னா பாருங்க, உங்களோட 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 கையில உங்களோட பர்ஸ்ல எவ்வளவு காசு இருக்குது சொல்ல முடியுமா? சும்மா சொல்லுங்க, உங்களோட கையில எவ்வளவு காசு இருக்குது, பொக்கையில எவ்வளவு காசு சொல்லுங்க பார்ப்போம். சும்மா சொல்லுங்க. நீங்க வெளியே போறீங்க, சும்மா நீங்க வெளியே போறீங்கன்னு சொன்னால் எவ்வளவு காசு வச்சிருப்பீங்க உங்களோட பாக்கெட்ல வந்து, பர்ஸ்ல எவ்வளவு வச்சிருப்பீங்க? சிம்பிளாக்க சொல்ல பாருங்க, பெரிய தியரி சிம்பிளா சொல்ல பாருங்க. ஏரியா ஒன்று இருக்குது சொல்ல பாருங்க. உங்களோட பாக்கெட்ல எவ்வளவு காசு இருக்கு சொல்லுங்க இப்ப. ஜஸ்ட் ஹலோ ஹலோ லைன் இருக்கீங்களா? எஸ். ஹலோ, நீங்க கலைப்போம். நீங்க உங்களோட கையில வந்து, சரி நான் சொல்றேன், என்னுடைய கையில வந்து ஒரு 3000 ரூபாய் இருக்குன்னு சொல்றேன். 3000 ரூபாய் இருக்கு. நான் டவுனுக்கு போறது 3000 ரூபாய் வேணுமா எனக்கு? பணத்துக்கான கேள்வி என்று சொன்னால் பொதுமக்களின் கையில் இருக்கிற பணம் தான் பணத்துக்கான கேள்வி சொல்லுவாங்க. டிமாண்ட் ஃபார் மணி என்பது பொதுமக்களின் கையில இருக்கிற பணம், அதாவது பணம் தான் பணத்துக்கான கேள்வி. அதாவது பொதுமக்கள் எவ்வளவு பணத்தை தங்கள் கையில வைத்திருக்க விரும்புகின்றார்கள் என்பதுதான் சொல்றது வந்து பணத்துக்கான கேள்வின்னு சொல்லுவாங்க. பணத்துக்கான கேள்வி என்று சொன்னாலே என்ன? பணத்துக்கான கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகள் யாருக்கு வைப்பேன் கேள்வி போல. What are the factors determine the money and நம்மளோட கையில? சொல்லுங்க, பணத்துக்கான கேள்வி தீர்மானிக்கின்ற காரணிகள் யாவை? விட நீங்களே சொல்ல வேணும். சிம்பிளா சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. நடைமுறை என்ன சொல்லுங்க? இன்ட்ரெஸ்ட் ரேட். இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகே ஓகே ரைட். பணத்துக்கான கேள்வி தீர்மானம். ஓகே ரைட். அதை எப்படி சொல்லுவீங்க? விளங்கப்படுத்துங்க சார். சொல்லுங்க. வட்டி வீதம் குறைவாக இருந்தால் என்ன நடக்கும்? வட்டி வீதம் கூடினா மக்கள் வந்து வாய்ப்புகள்ல முதலிடுவாங்க. குறைவா அப்படின்னா சொல்லுங்க, வாய்ப்புகள், அந்த வட்டி வீதம் உயர்வாக இருந்தால் பணத்துக்கான கேள்வி கூடுமா குறையுமா? வட்டி வீதம் உயர்வாக இருக்குது இருந்தால் பணத்துக்கான கேள்வி அதிகமா இருக்குமா குறைவா இருக்குமா? சொல்லுங்க. வட்டி வீதம் உயர்வாக இருந்தால் பணத்துக்கான கேள்வி உயர்வாக இருக்குமா குறைவாக இருக்குமா? எல்லாரும் தலைக்கணும். சொல்லுங்க. சொல்லுங்க. இதுல சும்மா இப்ப பிடசை பார்க்கறது இல்ல, ஜஸ்ட் நீங்க கதைக்கணும். நீங்கள் சொல்லுங்க. What are the relationship between the interest rate and demand for money? நான் கேட்டேன், உங்கள்கிட்ட சொல்ல நீங்க கதைக்க வேணும். உங்கள்கிட்ட இருந்தா நான் இப்படி எடுக்க போறேன். சொல்லுங்க. சார், வட்டி வீதம் உயர்வடையும் போது சார் பண நிரம்பல் வந்து குறைவடையும். பணத்துக்கான கேள்வி கேட்கிறேன். பண நிரம்பல் குறையும் போது பணத்துக்கான கேள்வி அதிகரிக்கும். வட்டி திருச்சிட்டமோ அப்ப என்ன தொடர்பு சொல்ல வரீங்க? என்ன தொடர்பு ரெண்டுக்கும் இடையில வட்டிக்கும் பணத்துக்கான கேள்விக்கும் தொடர்பு இருக்குது? வட்டிக்கும் பணத்துக்களுக்கும் நேரடிய தொடர்பு. நேரடி சொல்றீங்களா? சரி பாப்பா, நான் கேட்டுருந்தாருங்கோ. வங்கி வந்து அதிகளவான வட்டி கொடுக்குது உங்களுக்கு. இப்ப சரிதானே? அதிகளவான வட்டி கொடுத்தால் நீங்கள் உங்களோட கையில அதிகளவு காசு வச்சிருப்பீங்களா அல்ல குறைவான காசு வச்சிருப்பீங்களா? குறைவாதான் குறை வச்சிருப்பீங்க. அப்ப வட்டி வீதம் அதிகரிக்க பொதுமக்களின் கையில் உள்ள பணத்தின் அளவு செய்ய பார்க்கறது குறைந்தானே?
குறைந்தன. ஆமா என்னன்னு சொன்னா நாங்கள் பணத்தை பணமாக வைத்திருந்தால், பணத்தை கொண்டு போய் பேங்க்ல போடாமல் வீட்டிலே வச்சிருந்தால் பணம் எந்தவித வருமானத்தையும் உங்களுக்கு தரமாட்டுது. ஆகவே நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னால், வட்டி வீதம் உயர்வாக இருந்தா நீங்க அதிக பணத்தை கொண்டு வங்கியில போடுவீங்க. வட்டி வீதம் குறைவா நீங்க ஐயோ இது வேலை இல்லை, இது வந்து வேஸ்ட். அப்ப வட்டி வீதம் குறைவா இருந்தா நீங்க அதிக பணத்தை நீங்க வங்கியில போட மாட்டீங்க. வட்டி வீதம் குறைவாக இருந்தால் பொதுமக்களினுடைய கையில் உள்ள பணத்தை அளவாக இருக்கு, அதாவது டிமாண்ட் ஃபார் மணி. பொதுமக்கள் தங்களோட கையில அதிக பணத்தை வச்சிருப்பார்கள். ஆகவே என்ன தொடர்பு இருக்கு ரெண்டு முறையில? என்ன தொடர்பு? வட்டி வீதத்துக்கும் பணத்துக்கான கேள்விக்கு தொடர்பு இருக்கு. பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. நெகட்டிவ் பாருங்க, இதுல பாருங்க, ரைட். இந்த பாருங்க, இது வந்து வட்டி வீதம், இன்ட்ரெஸ்ட் ரேட். இது குவான்டிட்டி ஆஃப் மணின்னு சொல்லப்பட்டிருக்கு, பணத்துக்கான கேள்வி சொல்லுவாங்க பொதுவா. ஆகவே வட்டி வீதம் உயர்வாக இருந்தா, இது வந்து எக்ஸ் ஆக்ஸ் y ஆக்ஸ் சொன்னா கோடு பாருங்க, இது வந்து மேல கீழ் நோக்கி வருது. பாருங்க, வட்டி வீதம் குறைந்தால் பணத்துக்கான கேள்வி கூடும், வட்டி வீதம் குறைந்தால் பணத்துக்கான கேள்வி அதிகமாக காணப்படும். ஏன்னு சொன்னால் பொதுமக்கள் அதிக பணத்தை வந்து விரும்புவார்கள். சரியோ? அதே போல வட்டி வீதம் குறைவாக இருந்தால் பொதுமக்கள் பணத்துக்கான கேள்வி கூடும், வட்டி வீதம் உயர்வாக இருந்தால் பொதுமக்கள் கையில் உள்ள பணத்தை கொண்டு வங்கியில போட்டு வட்டி வீதமாக பார்க்கிறோம். There are negative relationship between the interest rate and the quantity of money என்று சொல்லுவோம் நாங்கள். சரிதானே? இதுதான் பணத்துக்கான கேள்விக்கு, அதாவது வட்டி வீதத்துக்கும் பணத்துக்கும் இடையிலான கேள்விக்கான தொடர்பு. இது எதிர்கணி தொடர்பு தான் காணப்படும். ஆகவே இப்படி பணத்துக்கான கேள்வி சொல்லி பொதுவாக கேட்டால் நீங்கள் இப்படி ஒரு வரைபடம் வந்து கொடுக்கலாம், கிராஃப் கொடுக்கலாம். There are negative relationship between the interest rate and the quantity of money என்று சொல்லி போட்டு just draw the graph. படம் வரையணும், மேலிருந்து கீழ் நோக்கி திரும்போ. சரியா? ரைட். இப்படி கேள்வி கேட்பாங்க. பணத்துக்கான கேள்வி ஏற்படுவதற்கான காரணங்கள் யாவை? Why do you keep the money in your hands? ஏன் நீங்கள் ஒரு கையில பணத்தை வச்சிருக்கிறீர்கள்? பணத்துக்கான கேள்வின்னு சொன்னால் how much amount of money you need, நீ எவ்வளவு பணத்தை நீங்க வச்சுக்க விரும்புறீர்கள், how much amount of money cash in hand அப்படி சொல்லுவோம் நாங்க. பணத்துக்கான கேள்வி என்ன? பொதுவா உங்களோட கையில எவ்வளவு பணம் இருக்குது நீங்க சொல்றீங்களே இல்ல, உங்களோட கையில எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்றீங்களே இல்ல. சரியா? இப்ப நான் சொல்றேன், நான் உங்களுக்கு இப்ப நீங்கள் வேலைக்கு போற பொழுது நீங்க எவ்வளவு பணம் உங்களோட பர்ஸ்ல இருக்கு மட்டும் திங்க் பண்ணி பாருங்க. சரியா? அப்ப நான் வேலைக்கு போறேன்னு சொல்றேன். சரி, பணத்துக்கான கேள்வி வந்து பணத்துக்கான கேள்வி பொதுமக்களின் கையில உள்ள பணத்தின் அளவு தான் சொன்ன கேள்வி. இந்த பணத்துக்கான கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகள் யாவை? இப்ப நீங்கள் வந்து எக்ஸ் சொல்லுறாங்க. In one way, set. What are the factors determine the demand for money? What are the factors determine the demand for money? பாருங்க, இப்ப உங்கள்கிட்ட இருக்கிற பணம் ஒரு உங்களுக்கு பணத்துக்கான கேள்வி. அதே போல எங்கட பிரைம் மினிஸ்டர் கையில உள்ள பணம் அதுவும் ஒரு பணத்துக்கான கேள்வி. பிரைம் மினிஸ்டர் வெளியே கிடைக்க அவர் கையில காசு கொண்டு போகணும், என்ன நாங்களும் காசு கொண்டு போகணும். உங்களோட பாஸ் வந்து வெளியே போய் காசு கொண்டு போவார், பணத்துக்கான கேள்வி. அப்ப பாருங்க, உங்களோட கையில உள்ள பணத்தின் அளவு, உங்களோட பாஸ் கையில் உள்ள பணத்தின் அளவு, எங்களோட பிரைம் மினிஸ்டர் கையில் உள்ள பணத்தின் அளவு பாருங்க ஒரே மாதிரி இருக்குமா, வேறுபட்டு காணப்படுமா? அதுக்கான காரணம் என்ன? பணத்துக்கான கேள்வி வேறுபடுவதற்கான காரணம் என்ன, அல்லது பணத்துக்கான கேள்வி தீர்மானிக்கிற காரணம் என்ன? காரணி என்ன? Purchasing power. Correct. Purchasing power. Prices. Yes. Prices. Oh, விலைமட்டம். Yes. வேறு சொல்லுங்க. இப்ப நீங்கள் வச்சிருக்கிற பணத்தின் அளவு உங்களோட பஸ் வச்சிருக்கிற பணத்தோட ஒரே மாதிரி இருக்குமா? உங்களோட பர்சுக்குள்ள எவ்வளவு காசு இருக்குன்னு பாருங்க. அதே போல பஸ் எவ்வளவு காசு இருக்குன்னு பாருங்க. ஒரே மாதிரி இருக்க மாட்டீங்களா, வேறு இருக்குமா? ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் பாத்தீங்களா? ஒரே மாதிரி இருக்குமா?
எல்லாரும் ஒரே பணம் வச்சிருக்கிற பர்சன் இல்லதானே? அப்ப அது தீர்மானிக்க காரணம் என்ன? வருமானம். வருமானம் வருமானம் வருவோம். எஸ், வருமானம் கூடிய ஒரு ஜீப்ல போறான்னு அவருக்கு வருமானம் கூடுதலா இருக்கு, அவரோட கையில பணத்தின் அளவு அதிகமா இருக்கு, எங்கிட்ட குறைவா இருக்கலாம். வருமானம் என்ன செய்யும் சொன்னால் பணத்துக்கான கிளி தீர்மானிக்கும். இன்கம், எஸ், இன்கம் ஒன்று பணத்துக்கான கிளி தீர்மானிக்கும். எஸ், சொல்லுங்க வேற சொல்லுவோம். இன்னொன்று what are factors determine the demand for money? ஒன்று வருமானம், இன்னொன்று சொல்லுங்க. உதாரணத்துக்கு உங்களோட பாஸ் உங்களோட எம்டி வருமானம் வந்து அதிகமா இருக்கு, அப்ப அவருடைய கையில உள்ள பணத்தின் அளவு அதிகமா இருக்கு. நாங்கள் ஸ்டாஃப் சொன்னோம்னா எங்களுடைய கையில் உள்ள பணத்தின் அளவு அதோட குறைவா இருக்கு. வருமானம் கூடியாக்கள் வந்து அதிக அளவு பணத்தை கையில வச்சிருக்கிறோம், வருமானம் குறைந்தாக்கள் குறைந்த அளவு பணத்தை வச்சிருக்கிறோம். சரிதானே? இது ஒரு காரணம். வருமானம், இன்கம், இது one of the factors determine the demand for money. Very good. One more please, one more. நீங்க சொல்லுங்க. லைஃப் ஸ்டைல் சார், வாழ்க்கை தரம். லைஃப், ஓகே, வெரி குட் வெரி குட். லைஃப் ஸ்டைல், எஸ் எஸ். வாழ்க்கை தரம், வாழ்க்கை தரம், எஸ். வாழ்க்கை தரம் அந்த பணத்துக்கான கேள்வி தீர்மானிக்கும். எஸ், இன்னும் சொல்லுங்க. ஒன் மோர் ப்ளீஸ். இன்னும் சொல்லுங்க. நீங்க விட போட்டு என்ன வர போகுது சொல்லுங்க. சொல்லுங்க அடுத்த இன்னொன்னு சொல்லுங்க. இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் வந்து யூகேல இருக்கிறான்னு சொல்லுவோம் என்ன, இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து கலம்பு சிட்டியில் இருக்கான்னு சொல்லுவோம், இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாருன்னு சொல்லுவோம், இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து பெட்ரோல் இருக்கான்னு சொல்லுவோம். நாங்கள் இல்லாட்ட கையோட காசு ஒரே மாதிரி இருக்குமா பாருங்க. இப்போ கொழம்புல இருக்கிற உங்க ஃப்ரெண்டும் ஒரு யாழ்ப்பாணம் டவுன்ல இருக்கிற ஃப்ரெண்ட பணத்தின கேள்வி ஒரே மாதிரி இருக்குமா? அல்லது பெட்ரோல் உள்ள ஒரு ஃப்ரெண்ட பணத்துக்கான கேள்வி ஒரே மாதிரி இருக்குமா? நியூயோர்க்ல உள்ள அவருடைய பணத்தின் கேள்வி ஒரே மாதிரி இருக்குமா? அது இது தீர்மானிக்கிறாங்க வந்து பணத்துக்கான கேள்வி தீர்மானம். அடுத்த காரணம் சொல்லுவோம். ஒன்று எது தீர்மானிக்குது? அந்த பிரதேச வேறுபாடு. நீங்க சிட்டியில இருந்தீங்கன்னு சொன்னா பாருங்க, சிட்டியில இருந்தீங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ண வேணும். சரியோ? மற்றது வந்து நீங்கள் வெஹிக்கிள் வாகனத்துல போக வேணும். மற்றது வந்து சாப்பாட்டுக்குள்ள செலவழிக்கணும், மின்சாரத்துக்குள்ள செலவழிக்க வேணும். உங்களோட இந்த லிவிங் ஸ்டாண்டர்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங், வே ஆஃப் சரியா வே ஆஃப் லிவிங் ஸ்டாண்டர்டோ பேட்டர்ன்ஸ் ஆஃப் அதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதே போல இப்போ யாழ்ப்பாணம் சொன்ன மனுஷன் அவருக்கு அங்க சைக்கிள்லயும் போகலாம், மற்றது அவருக்கு மின்சாரம் தேவையில்லை. அப்ப ட்ரெஸ்ஸிங்லாம் சிம்பிளா போடக்கூடிய மாதிரி இருக்கும், ஷூவெல்லாம் போட தேவையில்லை, அப்படி சிம்பிளா இருக்கிறேன். அது ஒரு டவுன் சொன்னா சிட்டின்னு சொல்லிக்க கிளம்புன்னு சொல்லிக்க அப்படி இருக்கல. அது அதெல்லாம் மற்றது வந்து இங்க மின்சாரங்கள் தேவைப்படாது, அப்படி இருக்கலாம். அப்ப பிரதேச வேறுபாடு என்ன செய்யணும்னு சொன்னா அந்த இதுக்கான பணத்துக்கான கேள்வியை தீர்மானிக்கும். இன்னொன்று சொன்னீங்க விலைமட்டம் சொன்னீங்க. விலைமட்டம், வாழ்க்கை செலவு, விலைமட்டம், அதெல்லாம் வந்து பணத்துக்கான கேள்வி தீர்மானிக்கும்னு சொன்னீங்க. சரியா? சரி, நான் இப்ப கேட்க போறேன். இதெல்லாம் வந்து பணத்துக்கான கேள்வியை தீர்மானிக்குது. ஓகே, இப்ப வந்து பணத்துக்கான கேள்வி நாங்க மூன்றா பிரிக்கலாம். பணத்துக்கான கேள்வியை வந்து மூன்றாக பிரிக்கலாம். டிமாண்ட் ஃபார் மணி கேன் பி டிவைடட் த்ரீ டைப்ஸ். ஒன் இஸ் கால்ட், ஒன்னு சொல்லுங்க பாபம், பணத்துக்கான கேள்வியை மூன்றா பிரிக்கலாம். ஒன்று பிரிங்க பாபம். டிரான்சாக்ஷன் ஃபார் டிமாண்ட், ப்ரீகாஷனரி டிமாண்ட், இன்னொன்னு சொல்லுவாங்க ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட் சொல்லி மூன்று பிரிப்பி. ஒன்று சொல்லுவோம் நாங்கள் பணத்துக்கான கேள்வி நாங்கள் மூன்றாக பிரிக்கலாம். இப்ப நான் கேட்க போறேன், நீங்க சொல்றீங்களா இல்ல, சொல்ல போறீங்க. உங்களோட கையில நீங்க பயணம் போயிக்க, வெளியே போயிக்க உங்களோட கையில எவ்வளவு பணம் இருக்கிறது? வளமையா
யாராவது சொல்லணும் கதைக்கோணம், நாங்கள் அதுல இருந்து எடுக்கிறபடியா பிரச்சனை சிம்பிளா எடுக்கலாம். அதாவது பணத்துக்கான கேள்வியை மூன்றாக பிரிக்கலாம் நாங்கள். நீ சொல்ல ஹலோ நியாஸ். ஆமாம் சார் சொல்லுங்க. நான் கேட்கிற சிம்பிளாக சொல்லுங்க. உங்களோட சரி நான் கேட்கிறேன் 5000 உங்களுக்கு இப்ப வேணுமா, இப்ப தேவையோ 5000 உடனே செலவழிப்பீங்களா அன்னைக்கு? இந்த 5000 ஓ நீங்க சரி ஏன் இவ்வளவு காசு வச்சிருக்கீங்க பஸ்ல சொல்லுங்க. அதான் விடதான் தேவை பண்ண மாதிரி இருக்கு. நீங்கள் ஏன் 5000 ரூபாய் வச்சிருக்கீங்க? என்ன காரணம்? என்ன ஃபியூச்சர்ல எக்ஸ்பென்சஸ் ஏற்படும் ஒரு உத்தேசத்துல வச்சிருக்கீங்க. ரைட். சொல்லி போட்டீங்க, அது வேர்ட்ஸ் சொல்லி போட்டீங்க. ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட்னு சொல்றீங்க. ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட்னு சொல்றாங்க. ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட். ரைட். வேற என்ன காரணம் சொல்லுங்க? வேற என்ன காரணம்? வேற என்னதுக்காக நீங்க பணத்தை வச்சிருக்கீங்க? டெய்லி டிரான்சாக்ஷனுக்கு. ஓகே ரைட். டெய்லி அதான் சொல்ல போறாங்க டிரான்சாக்ஷன் ஃபார் டிமாண்ட். ரைட். சரி இன்னும் சொல்லுங்க. இனிமே சொல்லுங்க. இனிமே ஒன்று ப்ரீகாஷன் டிமாண்ட். அதாவது நீங்கள் வச்சிருக்க பணம் என்னன்னு சொன்னா 5000 வச்சிருக்கீங்க. உங்களுக்கு 5000 இன்றைக்கு தேவைப்படாது, ஆனாலும் நீங்க காசு 5000 வச்சிருக்கீங்க. ஏன்னு சொன்னா 5000 நீங்கள் உங்களோட பொருட்கள் சேவைகளை வாங்குறதுக்கு, அதாவது நீங்கள் பெட்ரோல் போடணும், பெட்ரோல் போடணும், மற்றது உணவுப் பொருட்கள் வாங்கணும். அதாவது நீங்கள் பொருட்கள் சேவைகளை வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு 3000 ரூபாய் வச்சிருக்கீங்க. அதுல 5000 2500 ரூபாயா போகுது. 3000 ரூபாய் நீங்கள் பொருட்களை வாங்குறீங்க. பொருட்களை சேவை வாங்குறதுக்கு வச்சுக்க. அதாவது டிமாண்ட் ஃபார் மணி மூன்றா பிரிக்கலாம். ஒன்று கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி, டிரான்சாக்ஷன் ஃபார் டிமாண்ட் சொல்லுவாங்க. அதாவது பொருட்கள் சேவை வாங்குறதுக்கு 5000 3000 ரூபாய் உணவுக்கும் தேவைக்கும் மெய்கொள்ளுக்கும் போகுது. மீதி 2000 ரூபாய் ஏன் சொன்னால் அதுல 1000 ரூபாய் என்ன வேணும் சொன்னால் ஏதாவது ப்ரீகாஷன் டிமாண்ட் சொன்னால் அதாவது எங்களுக்கு எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய செலவீனங்களை ஈடு சேர்த்து வச்சு காசு. அதாவது முன்னெச்சரிக்கை நோக்கில் தமிழ் சொல்றாங்க. முதலாவது சொன்னாங்க டிரான்சாக்ஷன் ஃபார் டிமாண்ட், அதாவது கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி. ரெண்டாவது சொன்னாங்க ப்ரீகாஷன் டிமாண்ட் சொன்னாங்க, அதாவது முன்னெச்சரிக்கை நோக்க கேள்வி. அப்படின்னு சொன்னால் முன்னெச்சரிக்கை நோக்கம் இது எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய செலவுகளை ஈடு செய்வதற்காக எங்களிடம் வச்சிருக்க பணத்தை சொல்றது முன்னெச்சரிக்கை நோக்க கேள்வி. நாங்க சொல்லுவோம் பிடி, ப்ரீகாஷனரி டிமாண்ட் என்று சொல்லுவோம். டிரான்சாக்ஷன் ஃபார் டிமாண்ட் டிடின்னு சொல்லுவோம். டிடி. அப்ப டிமாண்ட் எம்டின்னு சொல்றது. எம்டின்னா டிமாண்ட் ஃபார் மணி. எம்டி பாருங்க, டிமாண்ட் ஃபார் மணி எம்டி போட்டிருக்காங்க. எம்டி எம்டி ஈக்குவல் டிடி, டிரான்சாக்ஷன் ஃபார் டிமாண்ட் பிளஸ் ப்ரீகாஷனரி டிமாண்ட் பிளஸ் ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட். அது ப்ரீகாஷன் டிமாண்ட்னா உதாரணம் சொல்லுங்க பாப்போம். உதாரணம் சொல்லுங்க. எக்ஸாம்பிள் போத ப்ரீகாஷன் டிமாண்ட் அதாவது எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய செலவுகளுக்கு தான் வச்சுக்கிறது காசு. உதாரணம் சொல்லுங்க பாப்போம். எக்ஸாம்பிள் ஏதாவது நோய்வாய்ப்படுவது, மரணங்கள், ஏதாவது விபத்துகளுக்கு தான் நாங்கள் அது பணத்தை வச்சிருக்கோம். நாங்கள் ஒரு பயணங்கள் போயிருக்க நாங்கள் தேவையை விட கூடுதலாக கொண்டு ஏதாவது நடந்தால் ஏதாவது தேவைக்காக தான் வச்சுக்கிறது காசு. இனிமேல் மூன்றாவது சொல்றது ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட் என்று சொன்னால், அதாவது நாங்கள் பங்கு சந்தைகளில்
முதலீடு செய்யறதுக்காக வச்சிருக்க காசு. அதாவது நாங்க நகைகள் வாங்குறதுக்கு பங்கு, அதாவது சொல்றது பங்கு சந்தைகளில் வந்து அது அதாவது நிதி சொத்துக்களில் முதலீடு செய்து வருமானத்தை உழைப்பதற்காக வைத்திருக்கிற பணம் தான் அந்த காசுன்னு சொல்லிருந்தாங்க. அது 5000 வந்து 3000 ரூபாய் கொடுக்கல் வாங்கலுக்கு வச்சிருக்க, அதாவது பொருட்கள் வாங்குறதுக்கு வச்சிருக்க காசு. 1000 ரூபாய் வந்து முன்னெச்சரிக்கை நோக்கம், அதாவது பாதுகாப்பு நோக்கத்துக்காக ஏதாவது எதிர்பாராத விதமாக வாகனத்துக்கு பெட்ரோல் முடிஞ்சுது, வாகனம் விட்டுப்பட்டு போச்சு, அல்லது விபத்து நோய் அப்படின்னு சொன்னா எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய செலவுகளுக்கு வச்சிருக்க காசு 1000 ரூபாய். இன்னொரு 1000 ரூபாய் வந்து நிதி சொத்துக்களில் முதலீடு செய்வதற்காக, அதாவது நாங்கள் பங்குகள்ல வந்து முதலீடு செய்து லாபத்தை உழைக்கிறதுக்காக வச்சிருக்க காசு தான் அந்த காசு சொல்றது. அதாவது பணத்துக்கான கேள்வி 3 வகைப்படுத்தப்படுகின்றது. ஒன்று கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி, 2வது முன்னெச்சரிக்கை நோக்க கேள்வி, 3வது வந்து பாதுகாப்பு நோக்க, மற்றது ஒத்திசைவு கேள்வி அழைப்பாங்க. அதாவது நிதி சொத்துக்களை வந்து முதலீடு செய்யறதுக்காக வச்சிருக்க காசு. ஆகவே 3 வகைப்படுத்தப்படுகின்றது. பணத்துக்கான கேள்வி வந்து 3 வகைப்படுத்தப்படுகிறது. ஆகவே இது விளங்கி இந்த 3 கேள்வி இருக்குதுமா? ஆமாம் சார். ரைட். அப்ப இன்னொன்று சொல்லுவோம், நான் கேட்கிற கேள்வின்னு சொன்னா, அந்த பணத்திற்கான கேள்வி வேறுபடுவதற்கான காரணம் சொன்னீங்கள் தானே நீங்கள்? நான் திருப்பி கேட்கிற கேள்விய, பணத்துக்கான கேள்வி நபர்களுக்கிடையே வேறுபட்டு காணப்படுவதற்கான காரணங்கள் யாவை? பணத்துக்கான கேள்வியான வேறுபடுவதற்கான காரணங்கள் யாவை சொல்லுங்க. நான் பணத்துக்கான பிரிவு சொல்லிட்டேன். பணத்துக்கான கேள்வியினுடைய பிரிவுகள் 3 இருக்குது. ஒன்று பணத்துக்கு, அதாவது டிரான்சாக்ஷன் ஃபார் டிமாண்ட், ப்ரீகாஷன் டிமாண்ட் அண்ட் ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட் 3 இருக்குது. நான் இப்ப என்ன கேட்கிறேன்னு சொன்னால், பணத்துக்கான கேள்வியானது எங்க தங்கி இருக்குது? பணத்துக்கான கேள்வி எங்க தங்கி இருக்கும்? தீர்மானிக்கிற காரணங்கள் யாவை? பணத்துக்கான கேள்வி தீர்மானிக்கிற காரணங்கள் யாவை? ஒன்று சொன்னீங்க வருமானம் சொன்னீங்க, வருமானம். ஒன்று வருமானம் சொன்னீங்க. 2வது சொன்னீங்க என்ன சொன்னீங்க? பொது விலை மட்டம். விலை மட்டம் சொல்லுவீங்க. ரைட். விலை மட்டம், வருமானம், விலை மட்டம். எஸ், விலை மட்டம். என்னன்னு சொல்லுங்க? பிரதேச வேறுபாடு. பிரதேச வேறுபாடு. வட்டி. வட்டி தீர்மானிக்க பணத்துக்கு கேள்வி. வட்டி, வட்டி வீதம், வட்டி வீதம். இன்னொன்று சொல்லுங்க. ஒன் ப்ளீஸ், ஒன் மோர். சார் நான் கேட்கறேன், விடையும் சொல்லுங்க. உங்களோட பாருங்க, 28ஆம் தேதி 30ஆம் தேதி சரியா? 30 ஒர்க் பண்றாங்கன்னா தெரிஞ்சுதான் இருக்கும். உங்களோட 30ஆம் தேதி பாருங்க, உங்களோட பர்ஸ்ல எவ்வளவு காசு இருக்கும். அதே போல 20ஆம் தேதி எவ்வளவு காசு இருக்கும். மாதத்தினுடைய 30ஆம் தேதியில, 1ஆம் தேதியில பாருங்க எவ்வளவு பணம் இருக்கும். அதே போல 20ஆம் தேதி எவ்வளவு பணம் இருக்கும். ஒரு பர்ஸ்ல பாருங்க எப்படி இருக்கு. திரும்ப ஒரே மாதிரி இருக்குமா, வேறு மாதிரி காணப்படுமா பர்ஸ்ல? ஒரே மாதிரி இருக்குமா? இல்ல, பணவீக்கம். பணவீக்கம் இருக்கும். எஸ், பணவீக்கம் இருக்கும். நான் கேட்ட கேள்வி சொல்லுங்க. உங்களோட உண்மையா சொல்லுங்க. உங்களோட முதலாம் தேதி உங்களோட பர்ஸ்ல எவ்வளவு பணம் இருக்கும். அதே போல 20ஆம் தேதி எவ்வளவு பணம் இருக்கும் பர்ஸ்ல? ஒரே மாதிரி இருக்க மாட்டீங்களா? இல்ல சார். ஏன் என்ன வேறுபாடு இருக்கும்? என்ன வேறுபாடு? என்ன வேறுபாடு? சம்பளம். ஓமாம், அதாவது வருமானம் பெறும் கால இடைவெளி. வருமானம் பெறும் கால இடைவெளி. நீங்க பாருங்க, உங்களுக்கு மாத சம்பளம் வருது. இப்ப பாருங்க, உங்களுக்கு மாதாந்தம் சம்பளம் கிடைக்கும்னு சொன்னால், உங்களுக்கு வந்து சம்பள நாளில வந்து உங்களுக்கு 25ஆம் தேதி சம்பளம் சொன்னால், அந்த 26, 27 எல்லாம் வந்து நல்ல உங்களோட பர்சன் நிறைய காசு இருக்கும். அதே போல அந்த அந்த மாத முடிவை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த கால முடிவு என்ன, ஒரு 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னா சம்பளம் அந்த கையில காசு குறைவாக இருக்கும். ஆனால் அந்த வருமானம் பெறும் கால இடைவெளி அகலம் நீளமா இருக்கப்படுது. அதாவது உங்களுக்கு வந்து வருமானம் பெறும் கால இடைவெளி அதிகமாக இருந்தால் அந்த பணத்துக்கான கேள்வியின் அளவு வந்து மாற்றம் அடைஞ்சு போகும். ஆனால்
உங்களோட பாருங்க முதலாம் 25ஆம் தேதி வந்து 26 வந்து நிறைய வருமானம் காசு வச்சிருப்பீங்க, பிறகு காசு குறைஞ்சு போகும். ஆனால் இதே போல நாளாந்தம் வந்து வருமானம் பெறும், நாளாந்த கூலி வேலை செய்யறவன்னு சொன்னால் அவருக்கு 1500 ரூபாய் வருமானம் கிடைக்கும் சொன்னால் அவருக்கு தொடர்ந்து அப்படியே இருக்கும், அது வந்து அவருக்கு மாறாது. சொல்லப்படாது தானே? இப்ப எங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும், எங்களுக்கு வேலை செய்ய அதாவது உத்தியம் பண்றாங்களுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும். ஆனா அந்த அந்த நாள் கூலியில் வேலை செய்யறாங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் தான் சம்பளம் கிடைக்கும். வைக்க வந்து அவைந்த வருமானம் வந்து அவையினுடைய கேள்வி கையில் உள்ள பணத்தினால மாறாது. ஆனால் எங்களுக்கு மாறும், வருமானம் பெறும் கால இடைவெளி மாற்றம் அடைஞ்சு போக அந்த பணத்துக்கான கேள்வி அளவு வந்து மாற்றம் அடைஞ்சுன்னு போகும். ஆரம்பத்தில் அதிகமா இருக்கும், இறுதியில குறைவா இருக்கும். அதான் படத்துக்கு பிடித்து காட்டுறது. ஆகவே பணத்துக்கான கேள்வி தீர்மானி காரணிகள் பார்த்துட்டோம், பணத்துக்கான கேள்வி வகைகள், பணத்துக்கான கேள்வி தீர்மானிக்க காரணிலாம் பார்த்துருக்கோம். ஆக நீங்க விளங்கி வச்சிருங்கோ. ஆகவே இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பணத்துக்கான கேள்வி, பணத்துக்கான கேள்வி கோடு, இது வந்து பணத்துக்கான கேள்வி கோடுன்னு சொல்லுவோம். டிமாண்ட் ஃபார் மணி, எம்டி என்று போட்டப்பட்டதுக்கு டிமாண்ட் ஃபார் மணியை வந்து குறிக்கப்பட்டது. இங்க இது இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டிருந்தாங்க. இங்க இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட், நாமினல் இன்ட்ரெஸ்ட் ரேட். நாமினல்னு சொன்னால் இது வந்து பண வீக்கத்தையும் உள்ளடக்கிய பணவீக்கத்தையும் உள்ளடக்கியதான வட்டி வீதம். இது பணவீக்க இந்த வட்டி வீதத்திலிருந்து பணவீக்கத்தை கழித்தால் வாரது வந்து ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும், ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட். இது வந்து பணவீக்கத்தையும் உள்ளடக்கியதான வட்டி வீதம் தான் சொல்லப்பட்டிருக்கு. இது பிரச்சனை இல்லை உங்களுக்கு. இங்க வந்து பணம். ஆகவே எப்பொழுதும் வந்து பணத்துக்கான கேள்விக்கோடு மட்டும், கேள்விக்கோடு எப்படி போகும் சாதாரணமாகவே டிமாண்ட் கர்வ் கோஸ் டவுன்வர்ட் ஸ்லோப் தான் போகும். அநேகமா வந்து டிமாண்ட் கர்வ் கோஸ் டவுன்வர்ட் ஸ்லோப். ஆகவே பிகாஸ் என்ன காரணம் சொன்னால் there's a negative relationship between the interest rate and the demand for money. பணத்துக்கான கேள்வி, பணத்துக்கான கேள்விக்கோடு மேலிருந்து கீழ் நோக்கி செல்லும். அது காரணம் வந்து வட்டி வீதத்துக்கும் பணத்துக்கான கேள்விக்கும் இடையே எதிர்கண்டது காணப்படும் சொல்லப்படுது. எனவேதான் இந்த கேள்விக்கோடு வேலிருந்து கீழ் நோக்கி சரி. இது பாருங்க, இப்படிதான் போகுது கேள்விக்கோடு. வட்டி வீதம் 6 வீதமாக இருக்கின்ற பொழுது 6 வீதமாக இருக்கின்ற பொழுது 1 மில்லியன் இருக்குன்னு சொல்லுவாங்க பணத்துக்கான கேள்வி. வட்டி வீதம் 3 வீதமாக இருக்கின்ற பொழுது 1.2 மில்லியன் இருக்குன்னு சொல்லப்படுது. வட்டி வீதம் குறைகின்ற பொழுது பணத்துக்கான கேள்வி அதிகரிக்குது. ஆகவே இது கேள்விக்கோடு வலப்புற நோக்கி நகர்றீங்க, வலப்புற நோக்கி நகருது. ஏன்னா விலை மட்டம் அதிகரிக்கலாம். இங்க விலை மட்டம் அதிகரிக்கின்ற பொழுது கேள்விக்கோடு வலப்புற நோக்கி நகர்வு சொல்லப்படுது. விலை மட்டம் அதிகரித்தால் அந்த பிரைஸ் லெவல் கூடைக்க அந்த கேள்விக்கோடு வலப்புறம் நோக்கி நகருது. டிமாண்ட் ஷிஃப்ட் ரைட் சைடுன்னு சொல்லுவோம் நாங்கள். இது இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் the point moves along the demand curve. இங்க வந்து இங்க பாருங்க, the point மூவ் பண்ணு இங்க இருந்து நீங்க பார்த்து முந்தி படிச்சிருப்பீங்க. இந்த கேள்வி கோட்டின் வழியே தான் புள்ளியா செய்யுது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா டிமாண்ட் கர்வ் ஷிஃப்ட் ரைட் சைடு. இது வந்து விலை மட்டம் அதிகரிக்கிறதால வந்து கூடுதல் சொல்லப்படுது. டிமாண்ட் கூடுது. இதை பாருங்க, இங்க இந்த படத்துல என்ன என்ன விளங்குது சொல்லுங்க பாப்பா. இதுல சொல்லுங்க, இது என்ன கோடு? சோப்பு என்ன கோடு காட்டுறது? இங்க பாருங்க, என்ன கோடு? இங்க இது வந்து என்ன கோடா இருக்கும்? இது பண நிரம்பல்னு சொல்லுவோம். பண நிரம்பல் கோடு, பண நிரம்பல். நீங்க சொல்லுங்க, பண நிரம்பலை தீர்மானிக்கின்ற காரணிகள் யாவை? பண நிரம்பலை தீர்மானிக்கின்ற காரணிகள் யாவை? சொல்லுங்க பாப்போம்.
வட்டி வீதம் வட்டி வீதம்னு சொல்றீங்களா? வட்டி வீதமா சொல்லுங்க. வேற சொல்லுங்க. எஸ் சொல்லுங்க. வட்டி வீதம். வேற நாட்டினுடைய பண நிரம்பலை தீர்மானிக்கின்ற காரணிகள் யாவை? சொல்லுங்க. வேற தீர்மானிக்க நாட்டை பண நிரம்பலை தீர்மானிக்க காரணம் சொல்லுங்க. என்ன தீர்மானிக்குது? நாணய கொள்கை. நாணய கொள்கை. சொல்லுங்க. வேற சொல்லுங்க. எஸ் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சொல்லப்படுது because of the money supply is determined by the Federal Reserve சொல்லப்படுது. இது வந்து அமெரிக்கன் பேங்க் தான் தெரியும். ரைட். இது வந்து இங்க சொல்லப்படுது இந்த வட்டி வீதத்துக்கு அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் இந்த மணி சப்ளைக்கும் தொடர்பு இருக்க பாருங்க. வட்டி வீதம் கூடுது. வட்டி வீதம் கூடுது. சப்ளைக்கு மாறுதா? சப்ளைக்கு மாறுதா? எம் மாறுதா? இல்ல. எம் மாறுதா? எம் மாற இல்ல. எம் மாற பாருங்க மாற இல்ல. எம் எம் இப்படி வந்தா நம்பர் கூடுது. இங்க வந்து பாருங்க இதன் படி சொல்லப்படுது இந்த இங்க வந்து பண நிரம்பலானது இந்த மத்திய வங்கியினால் தீர்மானிக்கப்பட சொல்லப்படுது. பொதுவா சொல்லப்படுது மத்திய வங்கியினால வந்தா தீர்மானிக்கப்பட சொல்லப்படுது. மத்திய வங்கி நினைத்தால் என்ன செய்யலாம்? பண நிரம்பலை அதிகரிக்க செய்யலாம். அதாவது புதிய நாணயங்களை வந்து அச்சிட்டு வெளியிடுவதன் ஊடாக வந்து பண நிரம்பலை கூட்டலாம். ஆனா நீங்க சொன்ன சரி, நாட்டில வட்டி வீதம் மாற்றம் அடைந்தாலும் வட்டி வீதங்கள் வந்து குறைத்தால் நாட்டில பண நிரம்பல் அதிகரிக்கும். சொன்னது அதான் விட நீங்க சொன்னது. ஆனா பொதுவாக வந்து நாட்டினுடைய பண நிரம்பலை தீர்மானிக்கின்ற காரணி அல்லது தீர்மானிக்க ஃபேக்டர் யாருன்னு சொன்னால் அந்த நாட்டினுடைய மத்திய வங்கி தான் தீர்மானிக்கும். மாற்றி அமைக்கும். எம் வந்து எம் மண்ணாக மாற்றி அமைக்கலாம். பாருங்க இங்க பாருங்க. இது வந்து பணத்துக்கான கேள்விக்கோடு. அப்ப இதுல பாருங்க கேள்விக்கோடும் நிரம்பல் கோடும் சந்திக்குது. என்ற புள்ளியில வந்து வட்டி வீதம் இவ்வளவா இருக்குது. வட்டி வீதம் இதா இருக்கு. திடீர்னு பாருங்க நாட்டில பண நிரம்பல் எஸ்எம்ஏல இருந்து எம் மாறுது. பாருங்க பண நிரம்பல் கூடுது. எம்மில இருந்து எம் வண்ணம் மாறுது. இங்க இப்படி மாறுது. இப்படி மாறிக்க அந்த நிரம்பல் கோடு சமாந்தரமாகத்தான் மாறுது. இங்கெல்லாம் மாறுது நிரம்பல் கோடு. அப்ப நிரம்பல் கூடினால் பாருங்க நிரம்பல் கூடினால் வட்டி வீதம் என்ன மாற்றம் அடையும்? அதாவது பாருங்க கேட்பாங்க கேள்வி சில வேளையில நாட்டினுடைய பண நிரம்பல் அதிகரித்தால் வட்டி வீதத்தில் எத்தகைய மாற்றம் இடம்பெறும்? நாட்டில் பண நிரம்பல் அதிகரித்தால் வட்டி வீதம் எவ்வாறு மாற்றம் அடையும்? விளக்குகள் சொல்லி கேட்கலாம். அது கூட அறிவை பார்க்கறதுக்கு கேட்கலாம். என்ன சொல்வீங்கள்? நாட்டினுடைய பண நிரம்பல் அதிகரித்தால் வட்டி வீதம் எவ்வாறு மாற்றம் அடையும்? விளக்குகள் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. என்ன காரணம் சொல்றீங்க? என்ன காரணம்? ஏன் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுது? நாட்டுல பண நிரம்பல் கூடினால் ஏன் இன்ட்ரெஸ்ட் குறையுது? சொல்லுங்க என்ன காரணம்? விளங்கப்படுத்துங்க பாப்போம். இந்த படத்தை பத்தி விளங்கப்படுத்தல நீங்க. பணத்துக்கான டிமாண்ட் வந்து குறையும். பணத்துக்கான டிமாண்ட் குறையுதா? டிமாண்ட் குறையுதா பாருங்க. இல்ல டிமாண்ட் குறையிற மாதிரி தெரியுது. இப்ப டிமாண்ட்க்கு கீழே வந்து கீழே வருதுங்க. டிமாண்ட் கீழே வருது. குறையிற மாதிரி தெரியல. அது காட்டையில இருக்கு. குவான்டிட்டி மணி பாருங்க. குவான்டிட்டி மணி பாருங்க. இது குவான்டிட்டி மணி தானே. இது பாருங்க இது குவான்டிட்டி மணி தானே. வேற இங்க இருந்து ஏல இருந்து பிக்கு வரை கூடுது. குவான்டிட்டி மணி அளவு கூடுது. விளங்கப்படுத்தலாம் பாருங்க. நாட்டில பண நிரம்பல் அதிகரிக்குது. அதாவது அப்ப பண நிரம்பல் அதிகரிக்க கருத்து என்னது?
பண நிரம்பல் அதிகரிக்கிறது அதன கருத்து என்ன சொல்லுங்க பார்ப்போம். என்ன ஒரு சிம்பிளா சொல்லுங்க, லேமன் லாங்குவேஜ் விளங்கப்படுத்துங்க. நாட்டில பண நிரம்பல் அதிகரிக்கிறதுன்னு சொன்னால் பொருளாதாரத்துல வந்து சுற்றோட்டத்துல வந்து பணத்தின் அளவு கூடுதா குறைதா? கூடுது. கூடுது. கூடினால் அதாவது சுற்றோட்டத்துல பணத்தின் அளவு அதிகரிக்கின்ற பொழுது ஏன் வட்டி விதம் குறையுது என்று கேட்கிறேன் நான் உங்கள்ட்ட. ஏன் வட்டி விதம் குறையுது? ட்ரை பண்ண சொல்றதுக்கு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. எப்ப வட்டி வீதம் அதிகரிக்கும் சொல்லுங்க பாப்போமா. எப்ப வட்டி வீதம் அதிகரிக்கணும்ல? எப்ப வட்டி வீதம் குறையும்? எப்ப வட்டி வீதம் அதிகரிக்கணும்னு நினைச்சா அதுக்கு மாறி சொல்ல முடியாது. ஏன் மணி சப்ளை கூடுனால் சொல்லுங்க. பணத்துக்கான கேள்வி கூடக்க வட்டி கூடும். ஓ, பணத்துக்கான கேள்வி கூடக்க வட்டி கூடும். இப்ப நிறைய வந்து டிமாண்ட், அதாவது எல்லாரும் வந்து எல்லாருக்கும் பணம் தேவைப்படுது. இப்ப எல்லாரும் போய் வங்கியில போய் கடன் எடுக்க போயேக்க வங்கியில் செய்ய பார்க்க வட்டி வீதத்தை கூட்டும், வட்டி வீதத்தை அதிகம் செய்யும். ஆனா பண நிரம்பல் அதிகரிக்கின்ற பொழுது வட்டி வீதம் குறையுது. ஏன் என்னன்னு கேட்கிறேன், எப்படின்னு விளங்கப்படுத்துங்க. பணத்துக்கான கேள்வி கூடக்க எல்லாரும் பணத்துக்கான கேள்வி ஏற்படுத்திக்க வட்டி வீதம் கூட. எல்லாரும் போய் பேங்க்ல போய் லோன் தாங்கன்னு கேட்டா பேங்க் என்ன செய்யப்படும்? பேங்க் மோர் டிமாண்ட் ஃபார் தி மணி. அப்ப எல்லாரும் வந்து எல்லாரும் போய் வங்கியில போய் லோனுக்கு அப்ளை பண்ணுறோம், பணத்துக்கான கேள்வி அதிகரிக்க செய்யறோம். அப்படி செய்ய என்ன நடக்கும்? வங்கியில செய்ய பார்க்க மோர் டிமாண்ட் சொன்னா உடனே வட்டி வங்கிக்கு அதிகரிக்குது. ஆனா மணி சப்ளை கூடுதனால் மணி சப்ளை கூடுது, ஆக வட்டி குறையுது. என்ன அப்படி இருந்து மாறி சொல்லுங்க. அது கேள்வி குறையுது, பணத்துக்கான கேள்வி. ஓமா, பணத்துக்கு ஏன் குறையுது? பணத்துக்கான கேள்வி பணம் நிரம்பல் இருக்கு, எல்லார்ட்டையும் காசு. ஆமா, அது அப்படிதான் சொல்லலாம். பண நிரம்பல் அதிகரிக்கிறதுனா பாருங்க, அந்த சுற்றோட்டத்துல அந்த சர்க்குலேஷன்ல வந்து மணி சப்ளை கூடிடாது. அரசாங்கம் அச்சடிச்சு காசை விட்டுட்டு வெளியே விட்டுட்டுது. அரசாங்கம் அச்சடிச்சு பாருங்க, அமெரிக்கால பாத்தீங்கன்னு சொன்னா கொரோனான்னு சொல்லி நிறைய செக் எல்லாம் கொடுக்கணும் மக்களுக்கு வந்து. அதாவது $1000 வருமானம் பெற்றாக்களுக்கு வந்து 2-3 செக்கை வந்து அந்த கவர்மெண்ட் வந்து யூஸ் பண்ண கொடுத்துட்டு. அப்ப அரசாங்கம் வந்து செக் கொடுத்தா பொதுமக்கள கையில காசு சேவாகும் அதிகரிக்கும். பொதுமக்கள கையில காசு கூடுனா பொதுமக்கள் கடன் எடுக்க போக மாட்டேறது தானே பேங்க்ல போய். அப்ப பேங்க்ல போய் there's no demand for the loan அப்படின்னு சொன்னா அங்க யாரும் போய் வங்கியில காசு லோன் எடுக்க மாட்டேன். அப்ப வங்கி என்ன செய்யும்? வியாபாரத்தை கூட்டணும்ன்றதுக்காக உடனே வட்டியை குறைத்து போட்டு கடன் கொடுக்க பார்க்கும். ஏன்னா எல்லா பொதுமக்கள கையில வந்து காசு இருக்கும் என்று சொன்னால், if you have enough money in their hands, they will not make a loan. அப்ப எங்கட கையில எல்லாம் காசு நிறைய இருக்குது. ஓகே, அரசாங்கம் பாருங்க, எங்களுடைய அரசாங்கம் என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப பொதுமக்களுக்கு வருமானம் இல்லை, தொழில்துறை எல்லாம் பாதிப்படைஞ்சு போயிட்டு, எஸ்எம்இ செக்டர்ஸ் எல்லாம் பாதிப்படைஞ்சு போயிட்டு, அதுக்கு என்ன செய்யும் அரசாங்கம் உடனடியாக வந்து பொதுமக்களுக்கு அந்த காசு உரைகளை கொடுக்கணும். பொதுமக்கள் கை, அதாவது பொதுமக்கள பாக்கெட்ல காசை போடணும். எப்படி போடுறது? அதுக்கு வந்து இந்த காசு ஒலியில எழுதி பொதுமக்களுக்கு, இந்த எங்கட உற்பத்தியாளர்களுக்கு காசு ஒலியை கேட்க கொடுக்கணும். அந்த காசை கொடுக்கணும். கொடுத்தா அவங்க கையில என்ன செய்யும்? கையில காசுனால அதிகரித்தால் பொதுமக்கள் வந்து வங்கிகளில் போய் லோன் தாங்கோன்னு கேட்க மாட்டாங்க. இல்லாட்டி என்ன? அப்ப there's no enough demand for the loan. அப்படி இருந்துச்சுன்னா வங்கிகள் செய்ய பார்க்கும் எல்லாத்தையும் கையில காசு இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? இந்த லோன் கேட்க யாரும் வரவே இல்லை. உடனே வட்டியை வந்து தானே குறையும். அதான் இது கரெக்ட். ஓகே தானே? சிம்பிளா விளங்குங்க, பிரச்சனை நோ ப்ராப்ளமா? ஓகே சரிதானே? மணி சப்ளை கூடுனா இன்வெஸ்ட் குறையும் சொல்லுங்க. நீங்க ஓகே? சரி, ஹலோ இருக்கீங்க லைன்ல? ஆமாம் சார். ஓகே ஓகே ரைட். ஏன்னா இந்த பர்சனல் லைன் வந்து அப்படி கட்டா போயிடுது, அதான் பயம் எனக்கு. சரி, இங்க பாருங்க அக்ரிகேட் டிமாண்ட் சொல்றது வந்து அதை சொல்றது மொத்த கேள்வின்னு சொல்லுவோம் நாங்கள். சரியா? மொத்த கேள்வி என்ன சொல்லுவீங்க? நோமலா தனிநபர் கேள்வியினுடைய
தனிநபர் கேள்வியினுடைய கூட்டுத்தொகை நாங்க சொல்றது மொத்த கேள்வின்னு சொல்லுவாங்க. மொத்த கேள்வின்னு சொல்லுவாங்க. இது வந்து மொத்த கேள்வி டிமாண்ட்னு சொல்லுவோம் நாங்க. நீங்க உங்களுக்கு தெரியும் இன்வெஸ்ட்மெண்ட் கருத்து என்னது? முதலீடு கருத்து யாது? முதலீடு என்ன கருத்து யாது? முதலீடு தங்கி இருக்கு. சொல்லுங்க பாப்போம். முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குதானே, முதலீடு அதங்க தங்கி இருக்கும். வட்டி வீதம். வட்டி தங்கி இருக்கும். வட்டி வீதம். வட்டி வீதம் அதிகரித்தால் வட்டி வீதம் அதிகரிக்குது. பியில இருந்து ஏக்கு போகுது பாருங்க, அதிகரிக்குது. பியில இருந்து ஏக்கு போகுது, முதலீடு போகுது, வட்டி வீதம் கூடுது. வட்டி வீதம் அதிகரித்தால் ஐ என்ன செய்ய பார்க்கும்? முதலீடு செய்ய பார்க்கும். முதலீடு கூடும் சார். வட்டி இல்ல, வட்டி வீதம் அதிகரித்தால், வட்டி வீதம் அதிகரித்தால், வட்டி வீதம் அதிகரித்தால் கடனுக்கான செலவு என்ன செய்ய பார்க்கும்? வட்டி வீதம் அதிகரித்தால் கடனுக்கான செலவு என்ன செய்ய பார்க்கும்? அதிகரிக்கும். அதிகரிக்கும். கடனுக்கான செலவு கூடும். கடனுக்கான செலவு கூடினால் கடனுக்கான கேள்வி என்ன செய்ய பார்க்கும்? குறையும். குறையும். கடன்கள் குறைவடைந்தால் முதலீடு என்ன செய்ய பார்க்கும்? குறையும். முதலீடு என்ன செய்ய பார்க்கும்? குறையும். ஆகவே வட்டி வீதத்துக்கும் முதலீட்டுக்கும் இடையே எதிர்கணிய தொடர்பு காணப்படும். உங்களுக்கு தெரியும் தானே? என்ன சொல்லுங்க, பொதுமக்கள் வந்து இந்த ஒரு நாடு வந்து முதலீட்டு அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் வட்டி வீதத்தை வந்து குறைவான மட்டத்தில் வச்சிருக்க வேண்டும். குறைவான மட்டத்தில் வச்சிருந்தா தான் முதலீட்டாளர்கள் வந்து அதிக அளவு கடன் எடுப்பினர். கடன் எடுத்து தங்களோட முதலீட்டை வந்து அதிகரிக்க செய்வினர். ஆகவே இங்க வந்து உதாரணத்துக்கு பார்ப்போம். இங்க ஐ இந்த வட்டி வீதம் இருக்குது, ஏ என்ற புள்ளியில இருக்குது முதலீடு இருக்குது. இங்க வட்டி வீதம் வந்து ஐயில இருந்து ஐ டேஷா வந்து குறையுது. ஐ டேஷா குறைவடைந்தால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய பார்க்க சொன்னால் ஐயில இருந்து ஐ டேஷா வந்து இது டேக்ஸ் வந்து இது வந்து முதலீடு வந்து கேபிட்டல் ஐயா போடப்பட்டிருக்குது, இவன் ஸ்மால் ஐயில போடுறது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து. ஆகவே இங்க ஐயில இருந்து ஐ டேஷா குறைந்த பொழுது முதலீடானது ஐயில இருந்து ஐ1 வந்து அதிகரிக்குது. ஏன்னா முதலீடு இன்வெஸ்ட் குறைந்தால் முதலீட்டாளர்கள் அதிக அளவு கடன்களை பெற்றுக்கொள்வார்கள், முன் வருவார்கள். ஏன்னா இன்வெஸ்ட் குறைஞ்சால் கடனுக்கான செலவு குறையும். கடனுக்கான செலவு குறைந்தால் கடனுக்கான கேள்வி அதிகரித்து முதலீடு வந்து அதிகரிக்கும். முதலீடானது வளப்பட நோக்கி நகரம்னு சொல்லுவாங்க. அதே போல இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் நிரம்பல் மணி சப்ளை பாருங்க, மணி சப்ளை செம்மன் சொல்லப்பட்டது. மணி சப்ளை அதிகரிக்குது, பண நிரம்பல் அதிகரிக்குது. பண நிரம்பல் அதிகரிக்கின்ற பொழுது வட்டி வீதம் குறைவடைகிறது. பாருங்க, வட்டி வீதம் குறைவடைகிறது. வட்டி வீதம் குறைவடைகின்ற பொழுது இது என்ன செய்ய பார்க்குது? முதலீடு செய்ய பார்க்குது, முதலீடு அதிகரிக்குது. அவன் முதலீடு அதிகரித்தால் மொத்த கேள்வி என்ன செய்ய பார்க்குது? இங்க பாருங்க, அதிகரிக்குது. மொத்த கேள்வி அதிகரிக்குது இங்க. ஆகவே தொடர்பை கவனியுங்கோ. மணி சப்ளை அதிகரித்தால், பண நிரம்பல் அதிகரித்தால் வட்டி வீதம் குறையும். பிறகு வட்டி வீதம் குறைவடைகின்ற பொழுது முதலீடு குறைவடையும். வட்டி வீதம் குறைவடைந்தால் முதலீடு அதிகரிக்கும். கொஞ்சம் கவனிங்கோ. பண நிரம்பல் அதிகரிக்கின்ற பொழுது வட்டி வீதம் குறைவடையும். பண நிரம்பல் அதிகரிக்கின்ற பொழுது வட்டி வீதம் குறைவடையும். ஏன்னு சொன்னா எல்லார்டையும் வந்து பணம் இருக்குது கையில. ஆகவே அங்க வந்து வட்டி குறைவடையும். ஏன்னா எல்லா மக்கள்கிட்டையும் வந்து பணம் நிறைய இருக்குது. ஆகவே பொதுமக்கள் கடனை கேட்க போக மாட்டேன். அப்ப அங்க கடன்களுக்கான கேள்வி இல்லைன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா வட்டி வீதம் குறைவடையும். இந்த வட்டி வீதம் குறைவடைகின்ற பொழுது முதலீட்டாளர் பார்ப்போம், இந்த வட்டி நல்லா குறைஞ்சிருக்குது. எனவே பொதுமக்கள், இந்த முதலீட்டாளர்கள் அதிக அளவு கடன்களை பெற்றுக்கொள்ளணும். அதிக அளவு கடன்களை எடுத்து அங்க வந்து முதலீட்டை மேற்கொள்வார்கள். முதலீடு மேற்கொள்கின்ற பொழுது உற்பத்தி மட்டம் அதிகரிக்க பார்க்கும். ஒரு நாட்டுல வந்து முதலீடு அதிகரிக்கின்ற பொழுது, முதலீடு அதிகரித்தால் அந்த நாட்டுல வந்து ஜிடிபி பார்க்க அதிகரிக்கும். Y1 வந்து அதிகரிக்கும் சொல்லுவாங்க. ஆகவே ஒரு நாட்டுல வந்து உற்பத்தி மட்டத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும் என்று சொன்னால், உற்பத்தியை வந்து ஜிடிபி குரோத் ஏற்படுத்தணும் என்று சொன்னால் வட்டி வீதத்தை நாங்கள் என்ன செய்யணும்? எப்படி மாற்றி அமைக்கணும்? ஒரு நாட்டுல வந்து ஜிடிபியை அதிகரிக்க செய்யணும்.
உற்பத்தியை கூட்டணும். அதுக்கு நாங்க வட்டி விகிதம் என்ன செய்யணும்? வட்டி விகிதத்தை குறைக்கணும். என்ன செய்யலாம்? குறைக்க வேண்டும். ஏன் குறைக்க வேண்டும்? ஏன் குறைக்கிறீங்க? அந்த நாட்டுல வந்து முதலீட்டை வந்து அதிகரிக்க செய்யணும். முதலீட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கூடுதல்தான் உற்பத்தி மட்டம் அதிகரிக்கிறது. ஆகவே ஒரு வட்டி வீதமானது நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி, அபிவிருத்திக்கு, முதலீட்டுக்கு பங்களிப்பு செய்யுது. ஆகவே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில வட்டி விகிதத்தையும் பாருங்க, யூகே வட்டி விகிதத்தையும் பாருங்க. எங்க வட்டி உயர்வா இருக்கு சொல்லுங்க பாப்போம். எங்க இந்த அபிவிருத்தி அடைந்த நாட்டில வட்டி விகிதம் உயர்வாக இருக்குதா குறைவாக இருக்குதா? வெளிப்படுறீங்க நீங்க. குறைவா தான் இருக்கு. வாங்க அங்க வந்து சரியான வட்டி குறைவு வெளிநாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா. ஏன்னா லோவா தான் மிச்சிருக்கு நம்ம வட்டி விகிதம் வந்து. ஏன்னா அதோட முதலீட்டையும் அதிகரிக்கிறது தான் காரணம். மற்றது கடன்களும் கூட கொடுக்குறாங்க அந்த நாட்டில். ஆக நுகர்வுக்காக கடன் எடுக்கிறத விட முதலீட்டுக்கு கடன் எடுத்தால் அந்த நாட்டில் வந்து உற்பத்தி மட்டம் அதிகரிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆகவே நாங்கள் மீண்டும் அடுத்த வகுப்பு சந்திப்போம். மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். ஓகே, அது வரைக்கும் நன்றி. விடைபெற்றுக் கொள்வது. நன்றி, வணக்கம்.